வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தேர்தல் பரபரப்புகளுக்கு இடையே நிகழக்கூடிய எல்லா அரசியல் சந்திப்புகளும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. அந்த நிலையில் தமிழக காங்கிரஸ் தலைவராக இருந்த திருநாவுக்கரசுக்கு பதிலாக KS அழகிரி தலைவராக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் திருநாவுக்கரசரை அவருடைய வீட்டிற்கே நேரில் சென்று சந்தித்து பேசியிருக்கிறார் ரஜினிகாந்த். குடும்ப விழாவிற்காக அழைப்பு தருவதற்கான சந்திப்பு என்று சொல்லப்பட்டாலும் அதில் அரசியல் கலந்திருப்பதற்கு என்பதற்கு அடையாளமாகவே அந்த சந்திப்பின் போது விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனும் இருந்திருக்கிறார். இது இரண்டும் அரசியல் சார்ந்த கேள்விகளை முன்னெழுப்பக்கூடிய அதே சூழ்நிலையில் இது பல புள்ளிகளை நாம் இணைத்து பார்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கிறோம். அந்த நிலையில் திருநாவுக்கரசு ரஜினிகாந்த் இந்த சந்திப்பானது எதுபோன்ற ஒரு அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கிறது என்பதை தான் இன்றைய காலத்தின் குரல் வாதிக்கலாம். இன்று என்னோடு அரங்கத்திற்கு சிவராஜசேகரன், காங்கிரஸ் தனியரசு சட்டமன்ற உறுப்பினர், கொங்கு இளைஞர் பேரவை, வன்னியரசு விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ராம்கி எழுத்தாளர், கலை அரசியல் விமர்சகர் இன்னும் சற்று நேரத்தில் இணையிருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல சிவராஜசேகரன் கிட்ட இருந்தே ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். மக்களவை தேர்தல் என்னுடைய தலைமையில தான் நடக்க போகுது அப்படின்னு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த திருநாவுக்கரசர் அறிவிச்சு 15 நாட்கள்ல அவருடைய பதவி இப்போது அவர் இல்ல, KS அழகிரி நியமிக்கப்படுகிறார். ஒரு அதிருப்தி இருக்கு. அந்த அதிருப்தியின் விளைவா இந்த சந்திப்பு நிகழ்ந்தது அப்படின்னு பார்க்கலாம். இது முழுக்க உங்களுடைய கற்பனையான கேள்வி இது. ஏன்னால் தலைவர் அவர்கள், அன்பு தலைவர் திருநாவுக்கரசர் அவர்கள் இதை மிக தெளிவாக சொல்லிட்டாங்க. அதாவது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எடுத்த முடிவு, அந்த முடிவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னார். அது ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கேன். இன்னும் 2 மடங்கு வேகமாக நான் முன்னை விட நான் பணியாற்றுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவருக்கான இலக்கு என்ன அப்படின்றதையும் 2 பேருக்குமே, தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் தலைவர் திருநாவுக்கரசருக்கும் ஒரு நல்ல புரிதல் இருக்கிறது. முதல்ல அடிப்படையில் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த விஷயத்தை பொறுத்தளவிலே அவர்களுக்குள்ளே ஒரு கருத்து பரிமாற்றத்திற்கு பிறகுதான் இது நிகழ்ந்திருக்கிறது. அதே போலவே இந்த விஷயத்திலே தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய முடிவை மனதார ஏற்கிறார். கட்சியினுடைய வளர்ச்சிக்காக இந்த தேர்தல் பணியில் ஆற்ற வேண்டிய பணிகளை இன்னும் இருக்கின்றன என்பதிலே தான் முன்னைவிட எப்போதும் வேகமாக பணியாற்றப் போகிறேன் என்று திரும்ப சொல்லி வருகிறார். எனவே நீங்கள் இப்போது எழுப்பியிருக்கிற கேள்வி என்பது மிகவும் தொடர்பில்லாதது, சம்பந்தமில்லாத ஒரு கேள்வியாகத்தான் நாங்கள் இதை கருதுகிறோம். இல்ல, ரஜினிகாந்த் அரசியல் பிரவேசத்தை அறிவிச்ச உடனே அதுல வரவேற்ற 2 முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களை நம்ம பார்க்கணும். ஒன்னு திருநாவுக்கரசர், இன்னொருத்தர் திருமா. இவர்களுடைய இந்த சந்திப்பு எதேச்சியா நடந்தது. இப்போ ஒரு குடும்ப நிகழ்ச்சிக்காக சென்று அவரை சந்திக்கிறாருன்னே வச்சுக்குவோம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில, அதாவது ஒரு பதவி இல்லாத ஒரு சூழ்நிலையில இந்த சந்திப்புங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒரு முக்கியமான விஷயம். இன்னும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னும் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கல. அதற்கான ஒரு எந்த அறிவிப்பும் அவர் இதுவரைக்கும் வெளியிடலை. இன்னொன்று, தலைவர் திருநாவுக்கரசர் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்தால் வரவேற்கிறன்றதோடு நிப்பாட்டலை. அவர் அதே மாதிரி கமலஹாசன் ஆரம்பிக்கிற போதும் வரவேற்றார். இன்னும் பல நடிகர்கள் அரசியலுக்கு வருகிறார்கள் என்கிற போதும் அவர்கள் அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் என்பதில் அவர் வரவேற்றார். நீங்கள் அதை தொடர்புபடுத்தி இல்லை, அதாவது அவருடைய கருத்து என்பது அரசியலுக்கு யார் வேணும் எல்லாருமே வரவேற்றிருக்கிறார். அதில் நீங்கள் இதில் குறிப்பாக அவருக்கு 2 பேர் தான் இல்லை, பல நிலைகளில் பல தலைவர்கள் இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் அவர் ரஜினிகாந்தோடைய வருகையை அவர் வரவேற்றார். அதுக்கும் இதுக்கும் இப்போ நடக்கிற நிகழ்வுகளுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அது ஒரு பொதுவான கருத்து, அவ்வளோதான். இல்ல, வெறும் ஒரு சந்திப்பை தாண்டி இது அரசியல் நகர்வா மாறுது இவங்களுடைய மூவருடைய சந்திப்பு. நிச்சயமா கிடையாது. அது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள், தலைவர் திருநாவுக்கரசர் அவர்கள் தெளிவுபடுத்திட்டாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அதை தெளிவுபடுத்திட்டாரு. அவர் இன்னைக்கு ஒருபுறம் புதிதாக நியமிக்கப்பட்ட தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஸ்டாலினை சந்திக்கிறாரு, மற்றொரு புறம் இந்த சந்திப்பு நிகழ்வு. காலையில தலைவர் திருநாவுக்கரசரை சந்தித்து அவர் திருமண அழைப்புதலை கொடுத்தாரு. இப்ப கொஞ்சம் முன்னாடி அவர் திமுகவினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இன்னைக்கு அழைப்புதல் கொடுத்திருக்கிறார். அவர் திருமண அழைப்புதல், அவர் வீட்டு வேற ஒன்றும் அதில் விளக்கமோ அதில் ஒரு முக்கியத்துவமோ நீங்கள் அதை பார்க்க வேண்டியதில்லை. தன் வீட்டு ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு அவர் அழைக்க சென்றார். அந்த பத்திரிகை அவருக்கும் கொடுத்திருக்காரு. இப்போ போய் திமுகவின் தலைவரையும் இன்றைக்கு சந்தித்திருக்கிறார். அதுக்கு நீங்கள் அடுத்த கேள்வி கேட்க போறீங்களா? அது இல்லை. அது ஒரு சாதாரண ஒரு தனிப்பட்ட ஒரு நிகழ்வு. ஒரு வீட்டில் ஒரு நிகழ்ச்சிக்கு அவங்க போய் அழைக்கிறாங்கன்றது ஒரு தனிப்பட்ட நிகழ்ச்சி. அதில் திருமாவளவன் அவர்கள் அவரும் சொல்லியிருக்காரு. அவர் ஆக்சுவலாக அந்த சமீபத்திய மாநாடுகள் எல்லாம் தெரியுது, விடுதலை சிறுத்தைகளுடைய
கூட்டங்களிலும் சரி தலைவர் திருநாவுக்கரசர் அவர்கள் பேசுகிற உரை என்பது அவர் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களாலும் சரி, விடுதலை சிறுத்தைகளாலும் சரி, அவர் தொண்டர்களாலும் வரவேற்கப்பட்ட ஒரு விஷயம். பல இடங்களில் பல மேடைகளில் தலைவர் பேசுகிற போது அவர்கள் அந்த அளவுக்கு அவர் மீது ஒரு பாசம் வைத்திருந்தார்கள். அதுக்கு தேசம் பாகம் அந்த காப்பம் மாநாட்டுக்கு வந்ததுக்காக அவர் நன்றி தெரிவிக்கத்தான் அவர் வந்து இன்னைக்கு சந்தித்தார். அது இந்த சூழ்நிலையில நிறைய புள்ளிகளை இணைக்கிறீங்க. ஒண்ணு வந்து திருமாவுடைய சந்திப்பு தேசம் காப்போம் நிகழ்ச்சிக்கு திருநாவுக்கரசர் அதுக்கு நன்றி சொல்லத்தான் வந்து அவரு சொல்லிட்டார். இது ஒரு சாதாரண நிகழ்வு. அவர் வரும்போது இவரும் இருந்த, அதாவது இன்றைக்கு நானும் வந்து தலைவர் அவர்களுடைய இல்லத்துல நானும் இருந்தேன். அது இன்னைக்கு முதல்ல வந்து அவர் நன்றி சொல்வதற்காக வந்து புது தலைவர் நியமிக்கப்பட்டதுல வந்து திருப்தியா இனிமே கட்சிக்கு தொண்டாற்றுவேன் எல்லாம் அவர் சொல்லி இருந்ததுல திருமா வந்து திருநாவுக்கரசரை சந்திக்கிறது. ஏன்னா இப்போதைக்கு தலைவரா இருக்கிறது KS அழகிரி அவர்கள். இப்போ இந்த சந்திப்புக்கு நன்றி சொல்லக்கூடிய இந்த விஷயத்துல ரஜினிகாந்தும் வந்திருக்கிறது எதேச்சியா நடந்த ஒரு விஷயம். நிச்சயமா இது எதேச்சியா நடந்த ஒரு விஷயம் தான். இன்னொரு விஷயம், இவங்க போனதுக்கு பிறகு திரு KS அழகிரி அவர்களும் செயல் தலைவர்களும் 4 பேரும் வந்தாங்க. அவங்களும் தலைவரை சந்தித்து பேசினாங்க. அவங்களும் அதே இல்லத்தில் பேட்டி கொடுத்தாங்க. இது வந்து இன்னைக்கு வந்து வழக்கமாக அவர் வந்து டெல்லியிலேருந்து திரும்பியதற்கு பிறகு இன்றைக்கி நிறைய பேர் அவர் வந்து தலைவர் திருநாவுக்கரசர் அவர்களே ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறாங்க. அதில் வந்து இன்றைக்கி நடந்த சந்திப்புகள் என்பது அவருடைய தனிப்பட்ட வீட்டை ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக அவர் மகளுடைய திருமண பத்திரிகை கொடுக்க போனார். இவர் வந்து அதுக்கு முன்னாடியே காலையிலேயே அவர் வந்து இவரை சந்திக்க வேணும், மரியாதை நிமித்தமாக அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்தார். அவர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இடையில தலைவர் அவர்கள் சொல்லித்தான் அவருக்கும் தெரியும். ஏன்னா இதெல்லாம் வந்து யதார்த்தமாக நடந்த நிகழ்வு இல்லை. அதில் இல்லை, அதாவதுங்க அரசியலில் பல காரணங்கள் பல கற்பிதங்கள் உங்கள் விருப்பத்துக்கு சொல்லலாம். இன்னைக்கு தலைவர் அவர்களும் இன்னைக்கு அவருடைய பேட்டியில நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம் எந்த விஷயத்திலுமே. அதாவது இன்றைக்கு எங்களுக்கு வலுவான ஒரு கூட்டணியாக அமர்ந்திருக்கிறது. இந்த கூட்டணியை வந்து நாங்கள் வந்து தேர்தலில் முன்னெடுப்பதற்கு இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்களை பிரதமர் என்று எங்களுடைய கூட்டணியின் தலைவரே இன்றைக்கு முன்மொழிந்ததற்கு பிறகு எங்களுடைய உழைப்பு என்பது ஒட்டுமொத்த எங்களுடைய உழைப்பையும் எங்களுடைய இதையும் வந்து தேர்தலிலே நாங்கள் பயன்படுத்த வேண்டும். எனவே நாங்கள் மாற்று கருத்துக்கோ விசிகாவோட கூட்டணி இன்னும் நட்பு ரீதியிலான கூட்டணியா இருக்கிறனால இந்த சந்திப்பு வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுதா திருவன்னியரசு? இன்னும் தொகுதி பங்கீடுக்கான கால தாமதம் இருக்கிறனால ஓகே ரஜினியோட இந்த சந்திப்பு வந்து அதனால ஒரு எல்லாரும் ஒரு தினகரனுக்கான எல்லா சந்திப்புகளையும் நம்ம எடுத்துக்கலாம். தினகரனுடைய சந்திப்பு, இப்போ ரஜினிகாந்துடைய சந்திப்பு, இதெல்லாம் பொது பார்வையிலிருந்து பார்க்கும்போது இதெல்லாம் அரசியல் சந்திப்புகளாகவே தெரியும். அதுதான் ஊடகங்கள்ல இருந்தோ மற்ற இந்த மாதிரியான ஆய்வாளர்கள் இல்லைன்னா அரசியல் தொடர்பான அனாலிசிஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு தீனி மாதிரி தான். இந்த மாதிரி பார்த்துட்டாங்களாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வரும். அதில் வந்து யாரும் மாற்று கருத்து தீனி போடும் முயற்சி தான் இது அரசியல் சந்திப்பு. அதில் வந்து நான் சொல்கிறேன் அந்த மாதிரியான ஒரு பார்வை இருக்கும். அதில் வந்து ஏன்னா எல்லா பார்வையும் சேர்ந்ததான அரசியல், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை என்னன்னா, கடந்த ஜனவரி 23 இந்த சனாதன பயங்கரவாதத்தை எதிர்த்து தேசம் காப்போம் மாநாடு முடிந்த பிறகு அந்த மாநாடு வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. அப்போ வெற்றிகரமாக வந்து எங்கள் மாநாட்டில் வந்து கலந்து கொண்ட எல்லா தலைவர்களையும் சந்திப்பு நடத்தணும்னு சொல்லிட்டு அவருக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய முயற்சி. அப்போ அதுக்கு முதல் கட்டமாக வந்து திமுகவுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களை சந்தித்தோம். இடதுசாரி தலைவர்கள் மரியாதைக்குரிய முத்தரசன் அவர்கள், பாலகிருஷ்ணன் அவர்கள் எல்லாரையும் சந்திச்சு இனிப்பு கொடுத்து அவங்களை வந்து நாங்கள் நன்றி சொல்லிட்டு வந்தோம். கூட்டணி கட்சியாங்கிற கேள்வி எழும்போது தினகரன் திருமா சந்திப்பு நடந்துச்சு. உடனே மு.க. ஸ்டாலினோட அந்த சந்திப்பு நடந்தது. உடனே இப்போ வந்து ரஜினி திருநாவுக்கரசு திருமா சந்திப்பு நடந்திருக்கு. இதுக்கப்புறமும் மீண்டும் மு.க. ஸ்டாலினுடைய சந்திப்பு நடக்குமா? இல்ல, அதுதான் அவர்களை கேட்கும்போது அவர் டெல்லியில் இருக்கிறதாக சொன்னாங்க. அவர் வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு நேற்று வந்திருந்தார், இன்னைக்கு உடனே காலையில் அவரை போய் சந்திக்கணும்னு சொல்லி தான் நம்ம வந்து திட்டமிட்டிருந்தோம். அதில் வந்து அவருடைய மகளுடைய திருமண அழைப்புதல் கொடுக்கணும்னு வந்திருந்தாங்க. அது தற்செயலான சந்திப்பு, அது ஒரு நாகரிகமான ஒரு சந்திப்பு தான். நீங்கள் அவர்கிட்ட பேசும்போது கேட்டீங்க அதுவரை காத்திருந்தாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை என்ன சொல்றீங்க? திருநாவுக்கரசும் திருமாவும் ஏற்கனவே சந்திக்க பிளான் பண்ணியிருந்தாங்க. நடுவுல வந்து ரஜினிகாந்த் வந்துட்டார். ஏற்கனவே அவங்க வந்து திருநாவுக்கரசரோட அவங்க பேசியிருக்கலாம், அவங்க வந்து வரணும் எல்லாமே எதேச்சியா இந்த 3 பேருடைய சந்திப்பு இருக்கு. ஆனா என்னன்னா திருமண அழைப்புதல் அப்படிங்கிறது கொடுக்க வர்றாரு அப்படின்னா இப்போ எங்களுக்கும் அவர் கொடுக்கணும் தான் சொல்லியிருந்தாரு. சரி, அங்கேயே நாங்கள் வந்து வாங்கிக்கிட்டோம். நீங்கள் எங்களை தேடி வர வேண்டியதில்லை, நாங்களே அங்கே வாங்கிக்கிறோம் சொல்லி தான் வந்தாச்சு. அப்போ இதில் வந்து அதாவது முழுக்க ஒரு தனிப்பட்ட முறையில் இது நடந்தது. அங்கே தற்செயலாக சந்திச்ச சந்திப்பிலே வந்து நம்ம அழைப்புதல் வாங்குறோம். இன்னைக்கு திருமண அழைப்புதலுக்காக வந்து எல்லாரும் வந்து இது அலைஞ்சிக்கிட்டு ஊராக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, அது தேவையில்லை. சரி, எங்களுக்கு இங்கே வந்துட்டு இங்கேயே கொடுத்துருங்கன்னு சொல்லி தான் நம்ம வாங்கினோம். அது ஒரு நாகரிகம். நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, நீங்களே வந்து கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிறது சொல்கிற மாதிரியான இதில் வந்து நாங்கள் இல்லை. வந்தாங்க, நாங்கள் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கிறோம். இதில் கூட்டணி அப்படிங்கிறது என்னென்னா, நாங்கள் வெளிப்படையாக சொன்னோம்,
சாதியவாத பாமகவோடும் மதவாத பாஜகவோடும் நாங்கள் ஒருபோதும் கைகோர்ப்பதில்லை, கூட்டணி வைப்பதில்லை அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதில் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் எல்லாத்தையும் அணுகிறோம். நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து திடீர்னு ராமதாஸ் சந்திச்சிட்டாரு அப்படின்னா ரொம்ப சரி. இப்ப நான் அந்த கரெக்டான அந்த புள்ளிக்கு வந்துட்டீங்க. அதாவது நீங்க பாமக பாஜகவுடைய கூட்டணி இல்லைன்னு சொல்றீங்க. திமுக பாமக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெறும் போது இந்த சந்திப்பு நிகழுது. இல்லை, அதுதான் நீங்கள் எந்த புள்ளியிலே இருந்து நீங்கள் வந்து அதை பார்க்கலாம், எப்படினாலும் நீங்கள் வந்து அதை இணைக்கலாம். அது வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் வெளிப்படையாக இல்லை, அதுதான் நாங்கள் ஆனால் வெளிப்படையாக நாங்கள் பேசுகிறோம். வெளிப்படையாக சொல்லிட்டோம், சாதி வெறி கட்சி பாமக, மதவெறி கட்சி வந்து பிஜேபி, இந்த 2 கட்சியோடு நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சு. இதோட ஒட்டி வர்ற கட்சிகள் எதாக இருந்தாலும் நாங்கள் வந்து அதில் வந்து இணைவோம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கோம். ஏற்கனவே நீங்கள் கேட்ட கேள்விகள் அடிப்படையில் வந்து திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் இந்த அணியில் வந்து இந்த பிஜேபி பிஎம்கே இல்லாத யார் வந்தாலும் நாங்கள் வந்து இணைத்துக்கொள்ள தயாராக இருக்கோம், ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி நாங்களே சொல்லியிருக்கிறோம். அதனால் இந்த சந்திப்பு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் நடந்தது. அவர் மரியாதைக்குரிய அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்கள் பல மேடையில், அவர் நம்முடைய நண்பர் சிவராஜ் சேகரன் சொன்னது போல விடுதலை சிறுத்தைகள் மேடையில் வந்து விடுதலை சிறுத்தைகளை பற்றி, விடுதலை சிறுத்தைகள் அரசியல் பற்றி, இந்த பிஜேபி எதிர்ப்பு பற்றி, சனாதன எதிர்ப்பு பற்றி மிக தீவிரமாக பேசியவர் மரியாதைக்குரிய அண்ணன் திருநாவுக்கரசர். அவருக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு தான் நாங்கள் போனமே ஒழிய இதில் எந்த அரசியல் நிலைப்பாடும் இல்லை. எங்களுடைய பாதை அப்படிங்கிறது ஒரு ஏற்கனவே நாங்கள் முடிவு செய்யப்பட்ட பாதை. அந்த பாதையில் எந்த யூட்டனும் இல்லை. தனியரசு கிட்ட கேட்போம். திருநாவுக்கரசர் திருமா ரஜினிகாந்த் சந்திப்பு முழுக்க முழுக்க தற்செயலான சந்திப்பு அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பார்வை. அது உண்மையா தனியரசு, உங்க பார்வையில இருந்து? இல்லையா, இப்போ அது இப்போ நம்ம ஏற்கனவேமா ஆமாம்மா இல்லைம்மா, இப்போ தேர்தல் மிக நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் ஒரு அரசியல் நகர்வுகள் மிக கவனமாக உன்னிப்பாக கவனிக்கப்படுகிற நிலையில் இப்போ ஒரு நம்முடைய காங்கிரஸினுடைய முன்னாள் தலைவர் அண்ணன் திருநாவுக்கரசர், நம்முடைய அண்ணன் திருமா, அண்ணன் ரஜினி எல்லாம் இணைந்து சந்தித்திருக்கிறது ஒரு சாதாரண இயல்பான சந்திப்பாக நம்ம சமூக தளத்தில் பார்க்க முடியாது. நீங்கள் ஏற்கனவே ஊடகவியலாளராக இருந்து வன்னியர் சென்டர் கேட்டது சரிதான். அது ஏன்னா ஒரு இயல்பான சந்திப்பாக அதை நம்ம பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லை, ரஜினி வந்து இன்றைக்கி அவருடைய குடும்ப விழா அல்லது தன்னுடைய மகளினுடைய திருமண அழைப்புகள் கொடுக்குறதா இருந்தால் கூடமா, அப்போ திருநாவுக்கரசரை அண்ணனை சந்திக்கிறாங்க, சரி பரவாயில்ல அழைப்பல் வச்சாச்சு. திரும்ப அவருடைய வீட்டுக்கோ அலுவலகத்துக்கோ போகல, சரி பெருந்தன்மையோட வன்னியர் சொன்ன மாதிரியே அங்கேயே நாங்கள் வாங்கிட்டோம் சொன்னாலும் பரவாயில்ல. அடுத்து எங்கே போகிறார், நேராக தளபதி ஸ்டாலினை போய் சந்திக்கிறார். அப்போ இப்போ அவர் வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரையோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆளுங்கட்சி கட்சியினுடைய தலைவர்களை ஒரே நாளில் அடுத்தடுத்து சந்திக்காமல் ஒரு கூட்டணியினுடைய ஏற்கனவே தொடர்பில் இருக்கக்கூடிய தொடர்பில் இருந்து நீ ஏற்கனவே ஒரு சந்தேக வினா எழுப்பின மாதிரி பாமக திமுக கூட்டணி பேச்சு நடக்கிறதுன்னு அவர் சகோதரர் அன்புமணி ராமதாஸ் சொல்கிறாரு. ஒரு புறம் திரும்ப பதவியிலிருந்து விலகி இருக்கிற மாற்றப்பட்டிருக்கிற அண்ணன் திருநாவுக்கரசோட ரஜினி சந்திப்புங்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக ஒரு சாதாரணமாக சந்திப்பாக நம்ம இயல்பாக போய் பார்க்கக்கூடாது, பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லை, ரஜினி இன்னும் முழுமையாக அரசியலுக்கு வராத பொழுது அவர் ஒரு குடும்ப நிகழ்வுக்காக சந்தித்தா கூட அதில் ஒரு அரசியல் வடிவம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா அவர் 96 அப்படி ஒரு கடுமையான வாதத்தை முன் வச்சாரு, திரைப்படங்கள் அரசியல் கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாரு. அவர் அரசியலுக்கு நிறைய சந்தேகங்களை எழுப்புறீங்க, அந்த சந்தேகங்கள் என்னங்கிறத உடைச்சு பேசினா இன்னும் தெளிவா புரியும். இல்லைம்மா, அதான் இப்போ நம்ம இதில் என்ன நிலைமை நான் சொன்ன மாதிரி தாம்மா. இப்போ ஏற்கனவே நம்ம தளபதியை சந்திக்கிறாரு. அதுவும் இல்லாமல் இவர் வந்து மோடியுடைய ஆதரவாளர், பாஜகவினுடைய தீவிர ஆதரவாளராக அடையாளம் கொண்டு வந்தார். கடைசி ஒரு 5 ஆண்டு காலத்தில் நம்ம பார்க்குறோம் அண்ணன் ரஜினியை. அவர் வந்து இப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளராக, மோடி அண்ணனுடைய பிரதமருடைய தீவிர ஆதரவாளராக இருக்கிற ரஜினி அதற்கு நேர் எதிர் துருவத்தில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரை, முன்னாள் தலைவரை போய் பார்க்குறாரு. பாஜகவினுடைய நேர் எதிர் கருத்துக்களுடைய விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவை போய் பார்க்குறாரு, சந்திக்கிறாரு. நேர் பாசிசம் எதாச்சரியாரி அப்படின்னு இன்னும் சொல்ல போனால் சேடிஸ்ட்னு மிக கடுமையாக சொன்ன தளபதி ஸ்டாலினை போய் இன்னைக்கு சந்திக்கிறாரு. இந்த 3 சந்திப்பு தான் நம்ம இன்னைக்கு ரொம்ப கவனமா தனியரசு வடக்கில் இருக்கக்கூடிய அரசியல் நாகரிகம் இங்க இல்ல. அப்படி ஒரு அரசியல் நாகரிகம் நடக்கும்போது அதை வரவேற்கணும். இன்னொரு விஷயம், ரஜினிகாந்தும் திருநாவுக்கரசும் 40 வருட கால நண்பர்கள். அவரை சந்திப்பதற்கு யாருடைய அனுமதியும் பெற வேண்டியதில்லைன்னு திருநாவுக்கரசர் சொல்றாரு. இந்த சந்திப்புக்கு ஒரு அரசியல் சாயம் ஏன் பூசப்படுகிறது?
இல்லைம்மா, 40 ஆண்டு கால நண்பர்கள் தேர்தல் நேரத்தில் தன்னுடைய அந்த நட்பை அரசியல் தன்னுடைய உணர்வுகளுக்கு ஒரு வடிவமாக்குவதில் கூட அந்த நட்பு பயன்படலாம். அதுக்கான சந்திப்பாக கூட இந்த சந்திப்பு இருக்கலாங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படியும் பார்க்கணும், அப்படி நம்ம விவாதிக்கணும், அதை ஆய்வு செய்யணும். அது விவாதத்துக்கு உரித்தாக்குறது சரிதான். அதனால நம்ம மாற்று கருத்து இல்லைம்மா. அதே மாதிரி இப்போ நம்ம ரஜினி இன்றைக்கி நேராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமைக்கு போய் அந்த தலைவர்களை சந்திச்சிருந்தாருன்னா கூட ஒரு இயல்பாக இன்றைக்கி நம்ம இந்த விவாதத்தை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருந்திருக்கும். அதே மாதிரி இவர் பாஜகவினுடைய தலைவரை போய் இன்றைக்கி யாராவது ஒரு தலைவரை சந்திச்சிருந்தாருன்னா நம்ம இந்த வினாவை கொஞ்சம் நம்ம யோசிச்சிருப்போம். ஆனால் ஒரு அணியினுடைய சார்புடைய தலைவர்களை மட்டும் இன்றைக்கி ரஜினி சந்திக்கிறது ஒரு 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 சந்தேகத்தை, ஒரு ஐயத்தை ஏற்படுத்துறதுங்கிறது. ரஜினி திருமா சந்திப்புல சிக்கலாம், இல்ல ரஜினி திருநாவுக்கரசு சந்திப்புல சிக்கலாம். இல்லை, அது ஏற்கனவே இப்போ நீங்கள் பாமகவோடு திமுக பேசி இருக்கிற பொழுது திருமாவுக்கு இன்னொரு ஆப்ஷனை நம்ம தயாராக வைக்கணுங்கிற அந்த அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அது சரிதான். அதே மாதிரி இப்போ தேர்தல் நேரத்தில் நமக்கு அந்த தலைவர் பொறுப்பிலிருந்து நம்ம விடுவித்திருக்கிறதுல அண்ணன் திருநாவுக்கரசர் அண்ணனுக்கும் அதில் ஒரு வருத்தம் இருந்திருக்கலாம். கட்சி துவக்கிறதுக்கு நெருங்கிய காலம் கட்டாயமாக இது முழுக்க இது ஒரு அரசியல் நகர்வா ரஜினி அல்லது இந்த 3 ஆளுமைகளுமே இணைந்து சந்தித்து அது குறித்து பேசுகிறாரு. அது இன்னும் சொல்ல போனால் திருநாவுக்கரசர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் அரசியல் பேசுகிறேங்கிறாரு. ரஜினி நாங்கள் அதை அரசியல் பேசல, நான் வெறும் குடும்ப நிகழ்வுகள் குறித்து தான் பேசுனுங்கிறார். அதனால் நம்ம ரஜினி முற்றிலுமாக அரசியல் களத்தில் இந்த சந்திப்பை நம்ம முற்றிலுமாக அது குடும்ப நிகழ்வாக மட்டும் நம்ம கருதிவிட முடியாது. இது ஒரு அரசியல் ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவும் நம்ம அதை பார்க்கணும். ஆனாலும் கூட இது ஒரு பெரிய ஒரு வடிவம் பெற்றுவிடாது. எதிர்காலத்தில் திருநாவுக்கரசர் ரஜினி ஆரம்பிக்கிற ஒரு கட்சிக்கு திருநாவுக்கரசர் என்ன மாதிரி ஒரு மூத்த ஆளுமைகள் இருந்தால் இன்னும் வலிமையாக இருக்கும் அப்படின்னு கூட ரஜினி கருதி இருந்திருக்கலாம். ஆகவே அதை முதல் பத்திரிகையை நான் அவருக்கு வச்சேன்னு சொல்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் அவர் தான் இந்த திருமணத்துக்கே ஏற்பாடு செய்தார், அதனால நான் முதல் பத்திரிகை வச்சோம்னு அண்ணன் ரஜினி விளக்கம் கொடுத்துருக்காரு. ஆனால் இது ஒரு குடும்ப நிகழ்வாக இல்லாமல் இந்த அரசியல் சூழல்ல இந்த மாதிரியான ஒரு பாராளுமன்ற தேர்தல் உங்ககிட்ட தான் வர, அதாவது இது ஒரு எதேச்சியா நடந்த விஷயம் மட்டும் இல்ல, ஒரு குடும்ப நிகழ்ச்சிக்கான அழைப்பா மட்டும் இதை எடுத்துக்க முடியாது. இது ஒரு அரசியல் உத்தி அப்படிங்கிற விஷயத்த, அதுவும் திருமாவுடைய சந்திப்புங்கிறது ஒரு அரசியல் உத்திங்கிறத ரொம்ப தெளிவா அவர் குறிப்பிடுறாரு. அவர் அண்ணன் சொல்றாரு, அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நீண்டகால அரசியல் அனுபவம் பெற்றவர் தான், அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. இதில் ஒரு செய்தி மட்டும் நான் விளக்க முயற்சி செய்கிறேன். திருநாவுக்கரசர் அவர்கள் வேறு கட்சியில், அவர் காங்கிரஸ் கட்சி தான். மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலையோ நான் இப்போ போட்டியிடலை அப்படிங்கிறத அவர் ஏற்கனவே அறிவிச்சிட்டார். அப்போ இந்த இடத்துல இப்போ நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி நடக்கிற முஸ்தீபுகள், முயற்சிகள், அதுக்கான அணி சேர்க்கை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிட மாட்டேன்னு சொன்னவரை போய் எந்த அடிப்படையில் போய் யாரும் போய் இதில் சேர்க்க போகிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி ஒன்று. அப்புறம் அண்ணன் சொன்னார், பாமக திமுக கூட பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிறது அதனால நாங்கள் இந்த மாதிரி சொல்கிறோம். ரஜினி வெறும் கட்சி ஆரம்பிக்கிறதோட அவருடைய வாய்ஸுங்கிறது அரசியல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்தது. நான் சொல்லி தான் திரு வன்னியரசுக்கு தெரியணுன்றது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இந்த சந்திப்புகள் முக்கியத்துவம். அதுதான், அப்படியே ஒரு சந்திப்பு, அப்படி ஒரு முயற்சி நடந்தா எங்க அலுவலகத்துக்கு வர போறாரு. ஏற்கனவே ஏற்கனவே ஐஸ்வர்யா அவர்களுடைய திருமணத்துக்கு எங்க அலுவலகத்துக்கே தலைவர் பார்த்து நேரடியாக கொடுத்தவர் தான். அவரே கொடுத்திருக்கிறார். இது முழுக்க இந்த மரியாதைக்குரிய திருநாவுக்கரசர் அவர்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்குமான அந்த அப்பாயின்மெண்ட் எங்களுக்கு தெரியாது. நாங்க எங்களுக்கான அப்பாயின்மெண்ட் மட்டும் நாங்க அவர்கிட்ட பேசணும். சோ அப்ப அங்க ரஜினி வராருன்னு தெரிஞ்சு அவருக்காக இருந்து வெயிட் பண்ணி அழைப்புதல வாங்கி. நீங்க கேக்குறது என்னன்னா, நாங்க அவர் கொடுத்த எப்பவுமே காலையில எங்களுக்கு கொடுத்த டைம் கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. ஒரு திருமணத்தை முடிச்சுட்டு ஆலம்பாக்கத்துல ஒரு திருமணத்தை முடிச்சுட்டு நாங்க போறதுக்கு லேட் ஆயிடுச்சு. இது இயல்பு. ஆனா நீங்க இந்த இயல்பு நீங்க நம்ப போறது இல்லை யாருமே. இன்னைக்கு எங்களுடைய ப்ரோக்ராம் என்ன அப்படிங்கிறது இல்ல, அதுதான் இயல்பானது. இப்ப எனக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை. நான் பேசும்போது அடிக்கடி நீங்க அந்த புன்னைக்கிறது விஷயங்களும் கூட அதை நம்புற மாதிரியான அந்த ஒரு துணியை எனக்கு தெரியல, ரொம்ப சர்க்காஸ்டிக்கா தான் அந்த விஷயங்கள் தெரியுது. சோ இந்த சந்திப்புங்களை ரொம்ப எதேச்சையா எடுத்துக்கிற மாதிரி அரசியல் சந்திப்புகள் எப்பவுமே அமையாதுங்கிறது ரொம்ப தெளிவா தெரியும். அதனாலதான் அவங்க வைக்கக்கூடிய அந்த கேள்விகளும் அது சார்ந்ததாகவே இருக்கு. இல்ல, நீங்க சொல்றது சரிதான். இப்ப அண்ணன் ஒரு இடத்த சொன்னார், அந்த இடத்துல மட்டும் நான் விளக்கம் கொடுக்க முயற்சி பண்றேன். பாமக திமுகவோட பேச்சுவார்த்தை நடக்குது, அதனால தான் இந்த மாதிரியான முயற்சி அப்படிங்கிறது இருக்குல்ல, அது தவறு. அது ஏன்னா எங்களுடைய தலைவர் இந்த ஒரு சந்திப்பை மட்டும் வச்ச ஒரு தினகரன் சந்திப்பு எல்லாத்தையும் அதுதான் நீங்க அரசியல் எல்லாமே எல்லா சந்திப்புகளுமே அரசியலாக தான் பார்க்கப்படும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை.
ஆனால் நாங்கள் வந்து மிக தெளிவாக வந்து இந்த சனாதன எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு, மதச்சார்பின்மை அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து மையப்புள்ளியாக வச்சுட்டு தான் வந்து இந்தியா முழுக்க அந்த அரசியலை நாங்கள் முன்னணி நகர்த்தினோம். எங்களுடைய தலைவர் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த முயற்சி எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிஜேபிக்கு எதிரான ஒரு அணி சேர்க்கை நடந்தது. சொல்ற விஷயம் ஆமா, இந்த இவங்களுக்கெல்லாம் எதிரா நாங்க செயல்படுறோம், இவர்கள் இல்லாத கூட்டணியில தான் நாங்கள் இருப்போம் அப்படிங்கிறது உங்க கூட நட்பு ரீதியில இருக்கிற இல்ல கூட்டணி வைக்க போறதா சொல்ல போற திமுகவுக்கு தெரியாது. அவங்க பாமகவுடைய பேச்சுவார்த்தை நடத்துறதுங்கிறது அதிருப்தி ஏற்படுத்தினுடைய விளைவுதானே இது? இல்ல, அதாவது நீங்க வர்ற செய்திகள், ஊடகங்கள்ல வர்ற செய்திகள் ஊகங்களா இருக்கலாம், இல்ல நடந்து கொண்டு இருக்கலாம், எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்ல. அதுதான் திமுக கூட்டணி தொடர்பா பேச்சுவார்த்தை நடப்பதுங்கிறது யூகங்கள் அடிப்படையில சொல்ல விஷயங்களே. அது செய்தியாளர் சந்திப்பின் மூலமும் கிடைச்சா அன்புமணியே சொன்ன ஒரு விஷயத்துல இருந்தானே இப்போ நம்ம பேசல. அதுதாங்க நாங்க அதான் எங்களுடைய பார்வையை நாங்க சொல்லிட்டோம். விடுதலை சிறுத்தைகள் மிக தெளிவாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வீழ்த்தப்பட வேண்டிய சக்திகள் எது, சாதியவாத சக்திகளும் மதவாத சக்திகளும் வீழ்த்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். பிஜேபி பிஎம்கே இல்லாத அணியில் விடுதலை சிறுத்தைகள் இருப்போம் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எது நடக்குது அப்படிங்கிறத நாங்கள் அதை எதிர்கொள்வோம். எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. நாங்கள் எடுத்த புள்ளி அப்படிங்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார் அவருடைய வழியில் இன்னைக்கு இந்தியாவை வந்து பிஜேபி, இந்த பாசிச பிஜேபியிலிருந்து மீட்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய பார்வை. அந்த புள்ளியிலிருந்து நாங்கள் எல்லாத்தையும் பார்க்குறோம். இன்னைக்கு காங்கிரஸ் வந்து இந்த சனாதன எதிர்ப்பில் நிற்குது, திமுக அதில் நிற்குது, எங்களோட நிற்கிற இடதுசாரிகள் நிற்கிறாங்க. அப்போ விடுதலை சிறுத்தைகளோடு நின்று இன்னைக்கு வந்து இந்தியனுடைய இந்த மதவாத பாசிசத்துக்கு எதிராக நாங்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். சரி, இந்த சந்திப்புங்கிறது வந்து முழுக்க முழுக்க எதேர்ச்சியாக நடந்தது அப்படிங்கிறது அவர்கள் தரப்பு வாரம். திரு ராம்கி, இந்த சந்திப்பு வந்து எந்தவித அரசியல் உள்நோக்கு இருக்கிறதா நான் நினைக்கல. ரெண்டாவது இது என்னன்னா, ரஜினி வந்து தன்னுடைய சந்தோஷங்கள் துக்கங்களை வந்து இதெல்லாம் வந்து சக அரசியல் தலைமைகளோட பகிர்ந்து கொள்ள நினைக்கிறார். அப்படிதான் வந்து அவர் தன்னுடைய வீட்டு திருமணம் நிகழ்வுலாம் எல்லாருக்கும் வந்து அழைப்பு விடுக்கிறார். 2004 எல்லாருக்கும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் போனாங்க. 2010 என்ன சொல்ற மாதிரி வேளச்சேரியில் வந்து திருமாவளவன் அலுவலகத்துக்கு சென்று நேரில் அழைப்பு விடுத்த எல்லா விதமான அரசியல் தலைமைகளும் அந்த திருமணத்திற்கு வந்திருந்து ஆசீர்வாதம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு தனிப்பட்ட நிகழ்வு. இதில் வந்து ஒரு அரசியல் உள்நோக்கம் பார்க்கறதுல சரியாக இருக்காது. அண்ணன் தனியார் சொல்லும்போது ஏன் வந்து அதிமுகவுக்கோ பாஜக தலைவர்களுக்கோ அழைப்பு விடுக்கலங்கிறார். நாளைக்கு அவர் அழைப்பு வைக்க போறாரு. அப்போ என்ன தனியரசோட கருத்து என்னவா இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ அதை மாத்திப்பாரா என்னன்னு தெரியல. ஸோ இன்னைக்கு சமீபத்தில் எல்லாரையும் அழைக்கிறோம், நம்ம இதையும் பேசு பொருளாப்போம். அதாவது கமல் வந்து 40 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்திலேயே இந்த மாதிரி சந்திப்புகள் எல்லாம் நடக்குது. நான் முன்னமே சொன்ன மாதிரி அரசியல் தலைவர்கள் மக்களவை தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்தில் இது போன்ற சந்திப்புகள் வந்து எப்பவுமே அரசியல் தளத்துல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும். இது அங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கும் தெரியும், கண்டிப்பா ரஜினிகாந்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இல்ல, நான் தான் சொல்ல வரேன், இது தனிப்பட்ட விஷயம் தான். ஆனாலும் இது அரசியல் உலகத்தில் ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தும். இப்போ முன்னாடி பேசின 3 பேர்லையும் ஒரு பதட்டம் தெரிந்தது. காரணம் என்னன்னா, ரஜினியோட சின்ன சின்ன மூவ்மெண்ட் கூட ஒரு அரசியல் உலகத்தில் பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தும், ஒரு சலசலப்பை விவாதங்களை ஏற்படுத்தும். இன்னைக்கு சற்று நேரத்துக்கு முன்னாடி அவரே சொன்னார், இதுல எந்த விதமான அரசியல் உலகம் அவரே சொன்னாலும் அது அரசியல் அதிர்வுகளை ஏற்படுத்ததான் செய்யும். ரஜினி தெரிஞ்சே அரசியல் அதிர்வுகளை ஏற்படுத்திட்டு இருக்காரு. இல்ல, அப்படி எடுத்துக்க முடியாது. இது இயல்பா நடக்கிற விஷயம். நான் திரும்ப அந்த ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். அவர் திருநாகர் இன்னைக்கு இன்றைய சந்திப்போட முக்கியமான அம்சமா 40 தொகுதின்னு அறிவிச்ச உடனே இந்த சந்திப்பு நடக்குது. அப்ப அரசியல் அதிர்வுகளை ரஜினி ஊகிச்சு அதற்கேத்த போல அதிர்வுகளை ஏற்படுத்திட்டு இருக்காரு இல்லையா? இல்ல, அப்படி எடுக்க முடியாது. ரஜினி எது செய்தாலும் அதிர்வுகளை ஏற்படுத்தும், எந்த தளத்தில் எல்லா தளத்தையும் ஏற்படுத்தும். இன்னைக்கு நான் இந்த சந்திப்போட முக்கியமான அம்சமா நான் நினைக்கிறது வந்து திருநாகூர் சொன்னது. அவர் சொன்னாரு, ரஜினி கட்சி ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்காவிட்டாலும் மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரே அரசியல் தலைவர் ரஜினிங்கிற விஷயம். அது ரொம்ப முக்கியமா நம்ம கோட் பண்ணி கவனிக்க வேண்டியது. ஏன்னா யார் தலைவர்ங்கிற விவாதம் போன வாரம் நடந்தது. அப்போ வந்து எல்லாரும் பேசினாங்க. அப்ப இன்னைக்கு வந்து ஒரு தேசிய கட்சி தலைவர், முன்னாள் தலைவர் வந்து அவர் சொல்றாரு, அவர் நீண்ட கால நண்பர், அவர் கூட இருந்து பார்த்து அவர் சொல்றாரு. இந்த கொட்டேஷன் நம்ம அவர் பார்த்து இது பண்ண வேண்டியிருக்குது. ஏன்னா அது சொல்ற அந்த டபுள் கோட்டட் விஷயங்கள் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இவர் அரசியல் பிரவேசத்தை அறிவிச்ச உடனே வரவேற்ற இவங்களுடைய கொட்டேஷனையும் நம்ம பார்க்க வேண்டியது. அதுதான் நம்ம சொல்றோம். அதுதான் நம்ம இவருடைய சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததா இல்ல அரசியல் சாயம் பூசப்பட வேண்டியதா? இல்ல, இது அரசியல் மூலம் இது நீங்க அந்த அரசியலா பார்க்காதீங்க நான் சொல்றேன். ஆனா அரசியல் அதிர்வுகள் ஏற்படதான் செய்யும். இது கொஞ்சம் சிக்கலான விஷயம் தான். ஏன்னா அப்ப நீங்க அதை ஒரு ரிவ்யூ பண்ணி இந்த 1 வருடம் காலமாக இவர்கள் பேசிக் கொண்டிருந்தது ஏன் பேசவில்லைங்கிறது ஒரு விவாத பொருளா இருக்கு. திருநாவுக்கரசர் இன்னைக்கு வந்து ஏன் பேசினார்? அவருடைய திருநாவுக்கரசரை சமாதானப்படுத்திருப்பது. நான் சொல்லிடுறேன்.
ஏன் அப்ப பேசல? ஏன் அதாவது ஒரு இரண்டு பேரும் அமெரிக்கால இருந்த போது தலைவர் அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அது எப்பயுமே நீங்க சொன்ன கருத்து இன்றைக்கு சொன்ன கருத்து இல்ல. பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கட்டும், அவர் அமெரிக்க சந்திப்பை பத்தி ஏதோ சொல்ல வராரு. சொன்ன கருத்து தான் ஒரு நிமிஷம் அமெரிக்க சந்திப்பை பத்தி பல விவாதங்கள் இன்னைக்கு தான் சொன்னாருன்னு இல்ல. அது பத்தின பற்ற செய்தி வரும்போது அதை மறுக்கவில்லை, அவர் வெளிப்படையாக மறுக்கவில்லை. இன்றைக்கு அவர் தலைவர் பதவியில் இல்லாத போது அவர் இன்னைக்கு இப்படி ஒரு நானும் அவரும் நெருங்கிய நண்பர்கள் எல்லா நிகழ்வுகளையும் சொல்றதுங்க. இது ரஜினிகாந்த் அவர்களே சொல்ற ரஜினி அவர்கள் பற்றி நீங்க நீங்களே செய்தியாளர் ஊடகவியலாளர் என்ற முறையில் கேட்கிறேன். ரஜினிகாந்த் அவர்களை பற்றிய கேள்விகள் எல்லாத்தையும் நீங்க ரிவ்யூ பண்ணி பாருங்க. எல்லாவற்றிலும் தலைவர் அவர்களுடைய பதில் ஒரே மாதிரி தான் இருக்கும். 40 ஆண்டு கால நண்பர், அவர் அரசியல் ரீதியா அவர் சொல்ற கருத்துக்கள் அவர் உடன்பாடு இருக்கா உடன்பாடு இல்லையான்றது வேற. அவர் பொதுத்தளத்திலே அவர் மேல இருக்கிற மதிப்பை அவர் சொல்லுவார். இது இதுல நீங்க அமெரிக்க சந்திப்பு தான் அவருடைய தலைவர் அமெரிக்க சந்திப்பு என்பது நடக்கலன்னு இன்னைக்கும் சொன்னாருங்க. அதாவது அமெரிக்காவில் அவங்க அந்த மாதிரியான சந்திப்பே நடக்கல. ரெண்டு பேருமே மறுத்ததுக்கு அப்புறம் நடந்துச்சு. என்னுடைய 40 வருட கால நண்பரை சந்திப்பதில் நான் யாரை கேட்கணும் இல்ல, அது அமெரிக்கால போய் சந்திக்கணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி சந்திப்பு நடக்கல. அது மாதிரி நடந்ததோ நடக்கலையோ இல்ல, அது மாதிரியான தேர்வு யாருடைய அனுமதியும் பெற வேண்டிய தேவை இல்லைன்றாரு. அது யாருக்கு அனுமதி? இந்த கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்காக என்னுடைய வாதம் ரஜினிகாந்த் அவர்களே வேறு யாரும் சொன்னதில்லை. அவரு சொன்ன விஷயங்கள் அதற்கு ரஜினிகாந்தை சந்திப்பதற்கு யாருடைய அனுமதியும் பெற வேண்டியதில்லை. அவருடைய 40 ஆண்டு கால நண்பர், அவர் எப்ப வேணாலும் சந்திக்கலாம், அவர் எப்ப வேணாலும் பார்க்கலாம். நீங்க அமெரிக்கால தான் பார்க்கணும்ல, அவர் வீட்டுல என்ன பார்க்கலாம், அவர் வீட்டுக்கு போய் பார்க்கலாம். நீங்க தலைவர் பதவியில இருந்த போது நீங்க சொல்லிருந்தீங்க சார், அதுதான் சார் சொன்னாரு. இல்ல, நீங்க தயவு செய்து நீங்க தப்பா ஒரு கற்பிதம் பண்ணக்கூடாது. அதாவது அவர் கருத்து அவர் பார்வை ரஜினிகாந்த் அவர்களை பற்றி சத்தியமூர்த்தி பவன்ல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த காலத்திலேயே நீங்க ரிவ்யூ பாருங்க. எல்லாத்திலையும் ஒரே மாதிரி தான் அவருடைய அணுகுமுறை இருக்கும். இதுல இன்னைக்கு தான் சொன்னாரு, அன்னைக்கு அவரை விமர்சிச்சாரு அப்படின்ற கருத்து இல்ல. அவருடைய கருத்துக்களில் உடன்பாடு இருக்கோ உடன்பாடு இல்லையோ, ரஜினி அவர்கள் மீதான மதிப்பீடு என்பது தலைவர் அவர்களிடத்தில் எப்பயுமே அவருடைய நண்பர். அது அவர் சொல்லாம இருந்ததில்லை. அந்த தோனி அவர் தலைவரா இருந்தப்போ அது பெருசா எஃபெக்ட் இல்ல. ஆனா இப்போ அந்த தோனி எஃபெக்டிவா இருக்கு. அதனால அவர் சுட்டிக்காட்ட விரும்புறாரு. இது அதாவது இன்றைக்கு நடந்த யதார்த்தமான நிகழ்வுகளை இன்னைக்கு நீங்க இது ஒரு விவாதமா இன்னைக்கு ஒரு நாள் சொன்ன மாதிரி இதில் துளி அளவு என்னுடைய தலைமையில் மக்களவை தேர்தலை சந்திப்போன்னு ரொம்ப நம்பிக்கையா சொன்ன ஒருத்தர் கிட்ட இருந்து அவருடைய தலைவர் பதவி பறிபோகுது. அதிர்ப்தியில் இருப்பாரா இல்லையா? இல்லங்க, நீங்க அதுல அவர் அதிருப்தின்னு அவர் சொன்னாரு. உங்கள்ட்ட அதிருப்தி இல்லைன்னு சொல்ல முடியும். நான் கேட்கிறேன் இல்லங்க, நேரடியா ஏங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் உடைய அந்த பதவி இதுல அந்த வரலாற்றுல ஒரு தலைவரை நேரடியா சந்திச்சு, அதுவும் பதவி நியமிக்கப்பட்ட தலைவர்கள் இருக்காங்க. ஆனா அவர்களை எல்லாம் சந்திப்பதற்கு எந்த தேர்தலையும் சந்திக்காமல் அவருடைய தலைவர் பதவி பறிக்கப்படுவது தமிழ்நாட்டினுடைய பிரச்சார குழு தலைவராக எந்த அளவுக்கு அவர் மீது நம்பிக்கை இருந்திருந்தால் அவர் அந்த அதாவது இன்றைக்கு தமிழகத்திலே தேர்தல் பிரச்சார குழுவினுடைய தலைவர். இன்னொரு விஷயம் இல்லைங்க, அவரை பொறுத்த தலைவர் அவர்களுக்குமான புரிதல் நல்லா இருக்கு. எங்களுக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு தான், அவர் தான் எங்கள் தலைவரை தேசிய செயலாளராக்கினாரு, அவர் தான் எங்கள் தலைவரை மாநில தலைவராக்கினாரு. எங்களுக்கு யாரும் பரிந்துரை பண்ணி அது கிடைக்கல. அவர் கொடுத்ததை அவர் வாங்கிட்டு அவருக்கு தெரியுங்க. எங்களை எப்போது மாநில தலைவர் ராகுல் காந்தி அவருடைய தலைவர் அவர்கள் அதாவது மிக அனுபவம் மிக்க ஒரு தலைவர். 40 ஆண்டு கால அரசியல்ல நீங்களே பாருங்க, பத்திரிகையில இந்த மாதிரியான சூழ்நிலையிலும் அவர் அவருடைய மனதில் இருக்கிற அவருடைய விருப்பங்களை எந்த அளவிற்கு பொறுமையாக நிதானமாக எந்த அளவிற்கு தயார்படுத்தியிருக்கிறார். ஒரு மக்களவை தேர்தலோ இல்ல ஒரு நாடாளுமன்ற தேர்தலோ அல்லது ஒரு சட்டமன்ற தேர்தலோ எந்த தேர்தலையுமே சந்திக்காம அவர் பதவியிலிருந்து கவலைப்பட வேண்டிய தேர்தல் வியூகம் என்பது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு ஒரு வியூகம் அமைத்திருக்கிறார். அவர் அதுக்கான காரண காரியங்களுக்கு அவர் தான் சொல்றார், அவர் தான் நியமிக்கிறார். எங்களை பொறுத்தளவில் இது அரசியல் வியூகம். எல்லா தலைவர்களும் எல்லாரையும் நியமித்திருக்காங்க, செயல் தலைவர்கள் இருக்காங்க, எல்லா நிர்வாகிகளும் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தலைவர் அவர்கள் சென்னை விமான நிலையத்துக்கு வருகிற நேரத்திலேயே அவரை தேர்தல் பிரச்சார குழுவுடைய தலைவராக இருக்காரு. அதாவது முழு பொறுப்பும் தேர்தல் பொறுப்பு எல்லா குழுவுடைய உறுப்பினராக இருக்கிறார். மிகப்பெரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. இந்த தேர்தலில் மிகப்பெரிய தலைவர் தளபதியார் அவர்களுடைய தலைமையிலான இந்த கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணியை வலுப்பெற செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு தலைவர். திருநாவுக்கரசரை பதவியிலிருந்து நீக்கியது ராகுல் காந்தியுடைய வியூகம் அப்படின்னு சொல்றாரு. அப்படியா? இல்லை, திருநாவுக்கரசரை பதவியிலிருந்து தலைவர் பதவியிலிருந்து நீக்கியதில் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் பங்கு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. திருநாவுக்கரசர் காங்கிரஸ் கட்சியினுடைய நோக்கங்களுக்கு எதிராக வேறு ஒரு அணி அமைப்பதற்கான
முயற்சிகளில் தீவிரமாக இறங்கினார் என்ற சந்தேகமும் நான் எழுப்பப்படுகிறது. இல்ல நான் இந்த கருத்துக்களை வாங்குறதுக்கு முன்னாடி திமுக தரப்புல இருந்து இங்க யாருமே இல்ல. சோ அந்த கருத்துக்களையும் திரு வன்னியரசு தான் நட்பு ரீதியில திமுகவும் பேசுவார். சொல்லலாம். எல்லாருக்காகவும் பேச ஓகே, நீங்களே வந்து எடுத்துக்கிட்டீங்க. அவர் பேசி முடிச்ச உடனே அதற்கான விளக்கத்தை பேசிட்டே இருக்காரு. நான் இப்ப அவருடைய சுற்றுல அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கான விளக்கத்தை நீங்க தரலாம். தமிழ்நாட்டுல இந்த சந்திப்பு வந்து முக்கியத்துவம் பெற்றிருக்காது. அங்கே திருமாவளவன் இருந்ததுனால தான் அந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்ததா அல்லது பனம்பழம் விழுந்ததால் காக்கை அங்கே போய் உட்கார்ந்ததா, இதுதான் இன்னைக்கு கேள்வி. அதனால இதை அவர் வந்து ஏதோ அங்கே போய் வாங்கிட்டாரு பத்திரிக்கையை, அப்படி யாராவது செய்வாங்களா? அதை வன்னியரசு நண்பர் வன்னியரசு சொல்கிறது என்னால் நான் ஏற்றுக்கிட முடியல. திருமாவளவன் போய் திருநாவுக்கரசர் வீட்டில் போய் அந்த ரஜினிகாந்தினுடைய திருமண அழைப்பு இதில் ஏற்றுக்கொண்டிருப்பார் என்று சொல்லப்படுவதை நான் ஏற்றுக்கொள்ள முடியல. அரசியல் நாகரிகம் அது வந்து முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட ஒரு சந்திப்பு. இதில் திருமாவளவனுக்கும் திருநாவுக்கரசருக்கும் அதிருப்தியில் 2 பேருமே இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. திருநாவுக்கரசர் சமீபத்தில் அவர் பதவியை இழந்திருக்கிறார். பதவி இழப்பில் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் பங்கு இருக்கிறது என்று பொதுவாக பத்திரிகைகள் ஊடகங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றன. அது உண்மையான எனக்கு தெரியாது. உங்கள் சந்தேகமா? பொதுவாக பத்திரிகை எனக்கும் அந்த பத்திரிகைகள் சந்தேகப்படுற மாதிரி எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குது. இவர் திருநாவுக்கரசர் காங்கிரசினுடைய ஏற்கனவே வகுக்கப்பட்ட வியூகத்திற்கு எதிராக கூட்டணி பேசி கொண்டிருந்தார் என்ற பேச்சும் அதில் வந்திருக்குது. பல பேரோட தினகரனோட பேசிட்டு இருந்தார். திரு தினகரன் அவர்களோட கூட்டணி குறித்து பேசி கொண்டிருந்தார் என்ற தகவலும் வருது. அப்படி வரும்போது இந்த தகவலாம் உண்மையை நான் சொல்லலை, பல விஷயங்கள் வருது. திருநாவுக்கரசர் திடீரென்று மாற்றப்படுகிறார், பதவியிலிருந்து பறிக்கப்படுகிறார். அப்போ திருநாவுக்கரசருக்கு அதிருப்தி இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த நண்பர் திருமாவளவனுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது? அவர் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அவங்க அவர் தோழமை கட்சி தான், கூட்டணி கட்சின்னு நான் சொல்லுவோம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. யார்? திமுக தரப்பில் சொல்லப்பட்டது. யாரும் பொருளாளர் சொல்லியிருக்கிறார், சாதாரண ஆள் சொல்லலை. அதற்கு இதுவரைக்கும் மறுப்பு தெரிவித்து திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை விடலை. அவங்க மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டாருன்னு சொல்லி அதனால எங்களோட இருக்காருன்னு சொல்றாங்க, நாங்கள் அவங்களோட இருக்கோம்னு சொல்றாங்க. இவங்க தான் வலுக்கட்டாயமா போய் திமுக விசிக கூட்டணி உறுதியாகி விட்டதா நியூஸ் 18க்கு திருமாவளவன் பேட்டி கொடுத்திருக்காரு. அதெல்லாம் கரெக்ட், உறுதியாகிவிட்டது என்ற பேச்சு தான் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இவங்க தரப்புலேருந்து தரப்படுகிறது. ஆனால் திமுக தரப்பிலிருந்து அதுதான் இப்போ அது உறுதியாகிவிட்டதாக இன்னும் சொல்லப்படலை. அந்த அதிருப்தி தான்றீங்க. அந்த அதிருப்தி அவருக்கு இருக்க வாய்ப்பு இருக்குதுங்கிற. அதனால அவர் எங்கே போக முடியாது? அருமையாக சொன்னார் நண்பர் தோழர் வன்னியரசு. என்ன சொன்னார்? பாமக இருக்கக்கூடிய ஜாதி கட்சி இருக்கக்கூடிய இடத்துல போக முடியாது. ஓகே, ரூல்ட் அவுட். இந்த மதவாத சக்தியான பாஜகவோடு சேர முடியாது, ரூல்ட் அவுட். 2 ரூல்ட் அவுட். ஆனால் இதை தவிர வேற கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் அவரே சொல்றாரு. திமுக கூட்டணியிலே நாங்கள் இருந்து கடைசி வரைக்கும் சீட்டு கிடைக்காட்டே கூட அங்கேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. வன்னியரசா திருமாவளவனா யார் சொல்றாரு? வன்னியரசு திருமாவளவனுடைய ஆள் தானே. திருமாவளவனுக்கு அவருடைய குரல் தானே இவர் வேற மாதிரி எப்படி பேச முடியும்? தோழர் வன்னியரசு சொல்வதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நாங்கள் பாஜகவோட போக மாட்டோம், பாமக இருக்கிற அணியில் போக மாட்டோம். ஆனால் வேறு அணிகளுக்கு போவதற்கான ஆப்ஷன் எங்களுக்கு இருக்கிறது என்று அவர் சொல்லிட்டார். திமுகவோடையே நாங்கள் இணைந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸுக்கும் அதிருப்தி இருக்குது. நண்பர் ராஜ் சார் ஒத்துக்குருவாரோ இல்லையா எனக்கு தெரியாது, ஆனால் அதிருப்தி இருக்குது. உதாரணத்துக்கு காங்கிரஸ்காரங்க என்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் 52 தொகுதியில் 2016 சட்டமன்ற தொகுதியில் நின்னோம், 8 தொகுதியில தான் ஜெயிச்சோம். இல்ல அதிருப்தின்னு சொல்றீங்க, ஆனா இன்னும் தொகுதி பங்கீடெல்லாம் முடிவாக மாதிரி தெரியலையே. முடியல, அங்கதான் சிக்கலே இருக்குது. இப்ப அதிமுக கூட்டணி என்ன சொல்றாங்க? தமிழ்நாட்டில் 2% மட்டுமே வாக்கு வங்கி இருக்கக்கூடிய பாஜக 18 தொகுதியில் கேட்குறாங்க. அதுவும் தாங்கள் பலமாக இருக்கக்கூடிய தொகுதிகளெல்லாம் குறிப்பிட்ட தொகுதியில் தந்தே ஆகணும்னு சொல்றாங்க. என்ன நியாயம்? பாஜகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அதிமுக தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது.
அதை சரியாக அதிமுக தரப்பும் பாஜக அதை முழுமையாக என்னன்னா வேற அதுக்காக பேசாம இருக்க முடியுமா? அவங்க கட்சி இல்லையா அந்த நாட்டுல? நீங்க அவங்களுக்கு நீ கேள்வி என்னுடைய அது இல்ல, நீங்க அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் என்ன கேக்குறேன்னா அட்வைஸே பண்ணல நானு. அவங்க தவறான பாதையில போறாங்கன்னு சொல்றேன். இது என்ன அட்வைஸ்? அவங்க நம்ம அட்வைஸ் கேட்கறதுக்கு அவங்க தயாரா இல்ல, அவங்க போயிட்டாங்க. கேள்வி வந்து திமுக தகவல் வந்திருக்கு, லேட்டஸ்ட் தகவலுங்க. இல்ல அவங்களுடைய விடுங்க, நான் கேக்குற கேள்வி திமுக காங்கிரஸ் விசிக இந்த கூட்டணி பத்தி தானே. இந்த கூட்டணி எங்க பலமா இருக்குது, எங்க உறுதியா இருக்குது? இன்னைக்கு ரஜினியோட விசிக சந்திப்பது என்பது தற்காலிகமான சந்திப்பு அல்ல. தோழர் என்னுடைய நெருங்கிய நண்பர் வன்னியரசு என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன். அது ஒரு ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட நிச்சயிக்கப்பட்ட ஒரு சந்திப்பு. அதுல அரசியல் பேசலன்னு ரஜினிகாந்த் சொல்றாரு, திருநாவுக்கரசர் அரசியல் பேசலன்னு சொல்றாரு. பொறுமையா இல்ல மறுத்திருக்காரு. அதெல்லாம் திருப்பி நான் சொன்னேன் என்னன்னா, ரஜினிகாந்த் 2 பேரோட திருநாவுக்கரசருக்கு அரசியல் நோக்கம் இருக்கலாங்கிறத நான் சொல்லும் போது சொன்னேன். திருநாவுக்கரசருக்கு வந்து அரசியல் நோக்கம் இருக்கலாம், நீங்க சொல்ல இந்த 2 பேரும் சொல்லிட்டு அப்படிங்கறத நான் சொல்றேன். நீங்க சொல்ல வேண்டியது இல்ல, திருநாவுக்கரசரே சொல்லிட்டாருங்க அரசியல் நோக்கம் இருக்குன்னு. நாங்க அரசியல் தான் பேசணும்னு சொல்லி பேசினாருங்கிறது வேற. அந்த இடத்துல அதாவது நீங்க உங்களுடைய கருத்து உங்களுடைய விருப்ப வாக்குல நீங்க எப்படி வேணாலும் சொல்லலாம். உங்க விருப்பத்தை நீங்க பேசலாம். அது இல்ல அவர் சொன்ன அர்த்தம் அது இல்ல. பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அவர் இயல்பா வந்தார், பல விஷயங்கள் பேசணும், எல்லா விவரங்களையும் பேசணும்னு சொல்றாரு, பொதுவாக சொல்றாரு. அதில் நாங்கள் அரசியலில் பேசணும், பல விஷயங்கள். அதில் அது நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் இப்போ நடக்கிற நிகழ்வோடய நீங்கள் கணக்கு போட்டுட்டு இருக்கீங்க. அது இல்லை, அது இல்லை. அவங்க நீண்ட நேரம் பேசிக்கொண்டு அதிருப்தியாளர் அதெல்லாம் இல்லை சார். நீங்களா வந்து அதாவது மீண்டும் மீண்டும் அதை வந்து அந்த கருத்தை நான் மறுக்கிறேன். தலைவர் அந்த மாதிரி இல்லை, முழு மகிழ்ச்சியோடு இருக்கிறார். அவர் வந்து தேர்தலில் இந்த அணியை தேர்தலில் எங்களுடைய இலக்கு செய்ய வேண்டும். அவருடைய எங்களுக்கு கொடுத்திருக்க அறிவுரையா தான் கட்சி வேலையை நீங்க முழுமையா செய்யணும். எல்லாருக்குமே அவர் அப்படித்தான் சொல்றாரு. எல்லா இடங்களிலுமே இந்த இயக்கத்தை பலப்படுத்தியதுல இருந்து சரி, இப்பயும் சரி, அவர் வந்து எங்களை வழிநடத்துகிற விதம், நாங்கெல்லாம் அவர்கிட்ட இருந்து தயாரானவங்க. எங்களுக்கு அவர் நடத்துகிற விதம் வந்து நீங்க வந்து கட்சி வேலைகளை முழுமையா செய்யணும், இன்னும் முன்ன விட நீங்க அதிக வேகமா செய்யணும் அப்படின்றத நீங்கள் சொல்லுகிற விளக்கம் என்பது அதிருப்தின்ற பேர்ல அவரை நீங்க தவறா எங்களை வழி நடத்துபவர் திருநாவுக்கரசர். அவர் எந்த வழியில் எங்களை எடுத்துட்டு போறாரோ நாங்க அந்த வழியில் அப்படி இல்லைங்க. அது இல்ல திருநாவுக்கரசர் போக மாட்டீங்களா? இல்லைங்க, நான் என்ன சொல்றேன்னா நீங்க நல்லா புரிஞ்சுங்க. திருநாவுக்கரசர் அவர்களுடைய பரிந்துரையில நான் ஒரு மாவட்ட தலைவராக நான் என்ன நியமிச்சாங்க. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நியமித்தார்கள். எங்களுக்கு எங்களுடைய பணியை முழுமையாக செய்து கொண்டு வருகிறோம். தலைவர் அவர்கள் எங்களுக்குமான அறிவுரையும் சரி, பொதுவாக யார் வந்தாலும் சரி, எப்போதுமே சரி, நீங்கள் முழு ஈடுபாட்டோடு அதிக எத்தனை கூட்டங்கள், எத்தனை ஆர்ப்பாட்டங்கள், இந்த கட்சியை வந்து பூத் கமிட்டி லெவலுக்கு அவர் பண்ணிய உழைப்பு, இன்றைக்கு அவர் மீது அது வியூகம்ங்க. அரசியல் தலைவர் ராகுல் காந்தியுடைய ராகுல் காந்தி ஒரு முடிவு, பல குழுக்கள் அமைக்கிறாரு, தேர்தலுக்கான ஒரு குழு அமைக்கிறார். எல்லா குழுவிலும் தலைவர் திருநாவுக்கரசர் இடம் இருக்கிறார், ஒரு பிரச்சார குழு தலைவராக இருக்கிறாரு. அவர்களுக்குள்ள நல்ல புரிதல் இருக்கிறது. தலைவர் ராகுல் காந்தி பெரிய பொறுப்பு கொடுக்காம அவர்கிட்ட இருந்து பதவியை பறிக்கிறதா தேர்தல் அப்படி இல்லைங்க. இது நாங்க எல்லாத்தையும் உங்கள்கிட்ட விவாதிக்க முடியாது. இது வியூகம் என்பது வியூகம். அதை வந்து நான் உங்கள்கிட்ட வியூகத்தை சொல்றதுக்காக இருக்கும். உள்கட்சி வெளியே சொல்ல பயப்படுறீங்க. தலைவர் ராகுல் காந்தி அவருடைய முடிவு, அந்த முடிவை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் முன்னே போதை விட அதிகமாக வேலை செய்யணும். எல்லாருமே எல்லா தொண்டர்களும் பெரிய உற்சாகத்தோடு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து அதுக்கு ஒரு தவறான கற்பிதம் தீவிரமா வேலை செய்றீங்கிறது எங்களுடைய பிரச்சனையே. சரி, குறுக்கிட்டீங்க திரு வன்னியரசு. இல்லை, நம்ம விமர்சகர் கலை வந்து எல்லாத்தையுமே ஒரு அவருடைய பார்வை, அவருக்கான விளக்கத்தை கொடுக்க முற்படுறீங்க. கண்டிப்பா கொடுக்கலாம். அவர் எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்கிறார். இடைவேளைக்கான நேரம் அது முடிச்சிட்டு வந்ததுனே நம்ம அதற்கான விளக்கத்தை கொடுக்கலாம். அமெரிக்காவில் நடந்த ரஜினி திருநாவுக்கரசு சந்திப்பு தான் இந்த தலைமை மாற்றத்திற்கு காரணம் என்று பொது பார்வையிலிருந்து பார்க்கப்படுகிறது. திரு தனியரசு, உங்களுடைய பார்வை என்ன இந்த விஷயத்தை பொறுத்தவரை? இல்லாமல் இப்போ நம்ம ஒரு கலைத்துறையில் இருக்கிற ஒரு மூத்த நடிகர் அப்படிங்கிற அளவில் ரஜினி தன்னுடைய குடும்ப விழாவுக்காக ஒரு அரசியல் மூத்த தலைவர்களை சந்தித்திருந்தால் அது ஒரு விவாதம் இல்லைம்மா. அதே சூழ்நிலையில் ஒரு அரசியல் சார்பு, அரசியல் கலந்த தன்னுடைய கலை வாழ்க்கையும்,
அதே மாதிரி இப்போ எதிர்காலத்தில் நான் கட்சியை துவக்க போகிறேன், சிஸ்டத்தை மாற்ற போகிறேன் அப்படின்னெல்லாம் மிக கடுமையாக சொல்லி ஊழலை ஒழிக்க போகிறேன், இது புறையோடி கிடக்கிறது, அது இது திராவிட இயக்கங்கள்லாம் தமிழ்நாட்டில் மிக கடுமையான அரசியல் அல்லது நிர்வாக சீர்கேட்டுக்கு காரணமாக இருக்கிறங்கிற அளவுக்கு வலிமையான தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்த ரஜினி இப்ப அவர் பதுங்கி இருக்கிறார், அரசியலிருந்து பின்வாங்கி இருக்கிறார். தனியரசு எம்ஜிஆர் ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னவர் ரஜினிகாந்த், அந்த எம்ஜிஆர் ஆட்சியில் அமைச்சராக இருந்தவர் திருநாவுக்கரசர், அவரை சந்திப்பதன் மூலம் அந்த ஆட்சியை கொடுக்க முற்படுகிறாரா ரஜினிகாந்த்? இல்லைம்மா, இப்போ நம்ம எம்ஜிஆர் ஆட்சி கொடுப்பதற்கு நம்ம எல்லாரும் பரவாயில்ல, அதுக்காக நம்ம காங்கிரஸ் கூட காமராஜர் ஐயாவுடைய ஆட்சியை தரேன்னு தான் சொல்கிறாங்க. எம்ஜிஆர் ஐயாவோட ஆட்சியை எல்லாரும் தர முடியாது. யார் தர்றது? ரஜினி எப்படி எம்ஜிஆருடைய ஆட்சியை தர முடியும்? எம்ஜிஆருடைய ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற 1.5 கோடி தொண்டர்கள், லட்சக்கணக்கான நிர்வாகிகள் தர முடியாத எம்ஜிஆர் ஐயாவுடைய ஆட்சியை, புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தந்த ஆட்சியை வெளியிலிருந்து வந்து ஒரு ரஜினிகாந்த் எப்படி அதிமுகவுடைய எம்ஜிஆர் ஆட்சியை தர முடியும்? அப்படி அவர் எம்ஜிஆருடைய ஆட்சியை ரஜினி தருகிறதா என்றால் எம்ஜிஆர் ஐயா உயிரோடு இருக்கிற பொழுது அல்லது அவருடைய கட்சியில் இணைந்து எம்ஜிஆர் ஐயாவுடைய நோக்கங்களை, கொள்கைகளை எளிய மக்கள், கடைசி மனிதனுக்கு நலத்திட்டங்களை கொண்டு வந்து அந்த கட்சியில் இணைந்து பணியாற்றி அதனுடைய கொள்கைகளுக்காக போராடி இருந்தால் அவர் எம்ஜிஆர் மீது பற்று இருக்கிறார், அதிமுகவின் மீது பற்று இருக்கிறது, எம்ஜிஆருடைய ஆட்சியை நிறுவ விரும்புகிறார்னு சொல்லலாம். அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எந்த நேரத்திலையும் ஒரு வாக்குக்காக ஒரு செயல்பாட்டில் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்காத ரஜினி எப்படி ஒரு எம்ஜிஆர் ஆட்சியை தர முடியும்? அப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட பெரும்பக்கள் வெகுஜன மக்களினுடைய பேராதரவை பெற்ற ஒரு இயக்கத்தினுடைய அனுதாபத்தை பெறுவதற்கு, நல்லெண்ணத்தை பெறுவதற்கு எம்ஜிஆர் என்கின்ற மகத்தான ஆற்றலை ரஜினி முறைகேடாக பயன்படுத்துகிறாருங்கிறது அரசியல் ரீதியான நம்ம குற்றச்சாட்டு. அதில் ரஜினி மோடியை தலைவனாக ஏற்றுக்கொண்டு எம்ஜிஆர் ஐயாவை எப்படி நீங்கள் மதசார்பற்ற நிலையில் இருந்த, கடவுள் நம்பிக்கை இல்லாத, பகுத்தறிவு கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட, பேரறிஞர் அண்ணாவின் கரம் பிடித்து வளர்ந்த, பேரறிஞர் அண்ணாவினுடைய வழித்தோன்றலாக இருக்கிற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சியை ரஜினி எப்படி கொடுக்க முடியும்? ஆன்மீக அரசியல் எப்படி எம்ஜிஆர் ஆட்சி கொடுக்க முடியும் கொண்டிருக்கிற அதைத்தான் சொல்றேன். அதுலயே அவர் முரண்படுறாரு. ஆகவே தான் இப்ப கூட இந்த சந்திப்பில் பாருங்க, இப்ப நேர் மாறாக இருக்கிற அவருடைய அரசியல் கருத்துகளுக்கு நேர் எதிராக இருக்கிற திரைப்பட துறையிலிருந்து வருகிற இந்த மாதிரியான நடிகர்களை எதிர்க்கிற விடுதலை சிறுத்தைகளை அல்லது பாசிச மதவாத சக்திகளை கடுமையாக எதிர்க்கிற விடுதலை சிறுத்தைகளோடு அவருடைய தலைவரோடு இன்னைக்கு சந்திக்கிறார், அல்லது அதனோடு இப்பொழுது இறுக்கமாக காங்கிரஸ் கட்சியில் இருந்து பணியாற்றிய அண்ணன் திருநாவுக்கரசரோடு, அண்ணன் திருமாவோடு இன்னைக்கு சந்திக்கிறார்னா இந்த ஒரு அரசியல் சூழல் இந்த சந்திப்பின் மூலமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறார். இவர் ஒரு ஆற்றல் போல, ஒரு சக்தியை போல தன்னுடைய இழந்த அரசியல் செல்வாக்கை கூட இவர் மறுபடியும் ஒரு புதுப்பித்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு கூட ரஜினி முயற்சிக்கிறார். அது இவர் இப்போ இன்னைக்கு உடனே இப்போ போய் தளபதி பார்த்துட்டார். இப்போ இந்த செய்தி நம்ம இவர் விவாதமாக்குற உடனே மாலையில் உடனே ஓடோடி போய் இன்றைக்கே தளபதி பார்க்குறாரு, திமுகவுடைய தலைவர் தளபதி பார்க்குறாரு. மகிழ்ச்சி. நீங்கள் குடும்ப நிகழ்ச்சிக்காக நீங்கள் போய் சந்திக்கிறது, திருமண பத்திரிகைகளெல்லாம் கொடுங்க, யாருக்கு வேணாலும் கொடுங்க, நாகரிகமாக நடந்துக்கிறதுலாம் நம்மளுக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அது ஒரு திரைப்பட கலைஞனும் ஒரு மூத்த அரசியல் தலைவர் சந்தித்திருந்தாலும் பார்த்துருந்தேன். இப்போ மூத்த கலைஞர் இருக்கார், சிவகுமார் ஐயா இருக்கார், யாரையாவது ஒரு சந்திச்சிருந்தார், இப்போ நம்ம விவாதம் எடுத்திருக்க மாட்டோம். இவரோ தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தன்னுடைய அரசியல் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவன்னு வாக்குறுதி தந்து மக்கள் மன்றங்களே ரசிகர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து சட்டமன்ற தேர்தலில் நான் தேர்தலில் நின்று முதலமைச்சராக போறேன்னு சொல்ற ரஜினி இவர்களோடு இப்போ சந்தித்து பேசுவது, தேர்தல் நெருங்கி வருகிற நேரத்தில், நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருகிற நேரத்தில் இந்த சந்திப்பு சந்தேகத்தை உருவாக்குகிறது. ஆகவே இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் இந்த ரஜினியின் வழியாக அண்ணன் திருநாவுக்கரசரோ அண்ணன் திருமாவோ பயணிப்பதற்கு அல்லது ஏதாவது ஒரு ஆற்றலை பெறுவதற்கு அவங்களுக்கு இருக்கிற அந்த அவசியம் ஏற்பட்டால் சந்திச்சுக்கிறது தவறில்லை. ஆனால் அது ரஜினியை நம்பி நம்ம அரசியல் பயணத்தை துவக்குவது பெரிய பிழையாக பின்னடைவை தருங்கிறதையும் அவங்க 2 பேரும் உணர்ந்திருப்பாங்க. அது நமக்கு தெரிந்ததுதான். ஆகவே இந்த சந்திப்பு அரசியல் சார்புடையதாக இருந்தாலும் கூட அது தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. சரி, நீங்க திரு ராம்கி முன்னாடியே குறிப்பிட்டது போல அரசியல் நகர்வுகளை அல்லது அரசியல் அதிர்வுகளை ஏற்படுத்த வேண்டும், அதுபோல இந்த போன்ற சந்திப்புகள் மூலமாக தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற முயற்சியில ரஜினி ஈடுபடுறதா அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அப்படி அதற்கான தேவை ரஜினியிடம் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னாலும் அதிருப்தியில் இருக்கக்கூடிய தலைவர்களை சந்திப்பதன் மூலமாக அரசியலில் அதிர்வுகளை
ஏற்படுத்தி கொண்டுதான் தலைவர்களை இல்ல. நான் முதல்ல 2 கான்ட்ராடிக்ஷன் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கீங்க. அதிருப்தியில் இருக்கா திருநாவுக்கரசு அதிருப்தியில் இருக்கிறதா நான் இது இல்லை. ஏன்னா காங்கிரஸ் பாரம்பரியப்படி ஒரு தலைவரை மாட்டினா தலைவர் வந்து மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து போயிடுவார், அவர் எதுவும் சொல்ல மாட்டார். ஆனா திருநாவுக்கரசர் மட்டும்தான் நான் தொடர்ந்து செயல்பட போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால அதிருப்தியில் இருக்காருன்னு என்னால் நம்ப முடியல. ரெண்டாவது, இது மாதிரி அதிருப்தியில் இருக்க எந்த தலைவரும் பார்த்த ரஜினி தனிப்பட்ட முறையில் யாரையுமே பார்த்ததெல்லாம் இதுவரை நடந்ததே இல்லை. 2019 இல்ல 1995 அப்படிதான் நடந்தது. ரஜினி போய் ஒரு அரசியல் தலைவர்களை பார்க்கும்போது அது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும். ஏன்னா அவர் 40 ஆண்டு காலமாக ரஜினியை ஒரு நடிகராக சமூகம் பார்க்கவில்லை. ஒரு பெரிய அரசியல் தலைமை, ஒரு முக்கியமான சமூக பொறுப்புள்ள சமூக தலைமையை தான் பார்க்குறாங்க. அதனால அந்த அதிர்வுகள் ஏற்படதான் செய்யும். அது நடந்துட்டு தான் இருக்கு, இன்னைக்கு தொடர்ந்து தான் இருக்கும். அவர் என்ன மாதிரியான அரசியல் முடிவுகள் நிலைப்பாடு எடுத்தாலும் இந்த மாதிரியான விவாதங்கள் அடிப்படை தான் செய்யும். ஸோ இன்னைக்கு வந்து அவர் பார்த்தது ஒரு தனிப்பட்ட நிகழ்வு. இதுல அரசியல் உள்நோக்கம் கத்துக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. ரெண்டாவது, நாளைக்கு சில தலைவர் நானா சொல்ல நீங்க சொன்ன அந்த பாயிண்ட்ல இருந்தா நீங்க தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது ரஜினியுடைய குரல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அவருடைய செய்கைகள் அவருடைய சந்திப்புகள் அரசியல் அதிர்வுகளை ஏற்படுத்தும். சோ அது அவருக்கும் நல்லா தெரியும். அந்த கணிப்போட தானே இந்த சந்திப்புகள் நிகழுது அப்படிங்கறத அவரும் கேட்கிறாரு. இல்ல, நான் தான் சொல்றேன், இந்த சந்திப்புக்கு பின்னாடி உள்நோக்கம் இல்ல. அதாவது ஒரு என்னுடைய வீட்டு திருமணத்துக்கு அழைப்பு கொடுக்க சில தலைவர் அவர் என்ன நினைக்கிறாரு, இங்க இருக்கிற அரசியல் தலைமை கூட இந்த தலைமை அந்த தலைமை ஒதுக்காம பறந்துபட்ட எல்லா தலைமை கூடயும் சேர்ந்து அவங்க கிட்ட பேசணும், அவங்க கூட தன்னுடைய சந்தோஷத்தை கொண்டாடணும்னு நினைக்கி ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அவங்க கிட்ட கொடுத்துருவாரு. ரெண்டாவது, கடந்த கால வரலாறு சொல்ல 2004 என்ன நடந்தது, 2010 என்ன நடந்தது, அதை வைத்து நான் சொல்றேன். இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. நாளைய தினம் அவர் சில தலைவர்கள் பார்ப்பாரு. சோ இதெல்லாம் பார்க்கும்போது அவர் இன்னைக்கு தெளிவா அவரா முன் வந்து சொல்லியிருக்காரு, இதுல எந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லை அப்படிங்கிற சொல்றாரு. அப்படிங்கும்போது அதை நம்பிதான் ஆகணும், நம்ம செய்யணும். ரெண்டாவது, இவங்க சில ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது இதுல நம்ம ஒரு பெரிய உள்நோக்கம் கற்பிக்கிறோம்னா அதுக்கு என்ன காரணம், இது தேர்தல் காலங்களால இப்படியான விவாதங்கள் நடக்குது. நம்ம வெளிப்படையா தெரியுது. ஒரு சில நம்ம எதிர்பார்த்த கூட்டணிகள்ல நிறைய ஒரு பலவீனம் அடைஞ்சது, எதிர்பாராத கூட்டணிகள்லாம் கொஞ்சம் பலம் பெற்று அடையும் போது இந்த மாதிரியான விவாதங்கள் நடக்கதான் செய்யும். இதை ரஜினியை உள்ளிருக்க வேண்டிய அவசியம் வலுவடைஞ்சிட்டு இருக்கு. எதிர்பாராத கூட்டணி இல்ல. ஒரு பக்கம் அந்த கடந்த 3-4 வருடங்களாக தொடர்ந்து செயல்பட்ட திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அந்த அமைப்பு, அந்த கூட்டமைப்புக்குள்ள நடுவுல ஒரு சில விரிசல்கள் நடக்குது. அவங்களுக்குள்ள அந்த இதெல்லாம் அந்த அதிர்வுகளை கரெக்டா கணிச்சிருக்காரு ரஜினி. கணிக்கல, பொதுமக்களே கணிக்கிறாங்க, பாக்குறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து கோபேக் முன்னாடி போட்டு பிஜேபி எதிரான இருந்த அந்த மாதிரியான ஒரு தரப்பு வந்து இன்னைக்கு அதிமுக, பாஜக, பிஜேபி, பாமக ஒரு கூட்டணிகள் வருமான அது மாதிரியான சூழல்லாம் இருந்துட்டு இருக்கும் போது ஒரு பக்கம் அது மாதிரியான அதுக்கான பலம் அதிகமாயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இங்க இந்த மூவ்மெண்ட் எதுவுமே இல்ல. சோ ஒரு காமன் மேன் பார்வையில நான் பார்க்கும்போது இங்க திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் நடுவுலான அந்த ஒரு நடுவுல வந்து அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவ் ஸ்பிரிட் நான் பார்க்க முடியல. அது நடுவுல ஒரு விரிசலுக்கு வெளிப்படையா தெரியுது. இதான் ஒரு காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ் நான் பார்க்கும்போது தெரியுது. இதை இப்படி இந்த மாதிரியான அரசியல் குழப்பங்கள் நடுவுல ரஜினி தன்னுடைய தனிப்பட்ட நிகழ்வுக்காக ஒரு இன்வைட் பண்ற அதை வந்து அரசியல் ஆக்குவது மூலமாக ஒரு தவறான விஷயத்தை செய்கிறோம் அப்படிங்கிறது தான் நான் வந்து அந்த கருத்தை தான் பதிவு பண்ணேன். சரி, ஓகே. ரஜினிக்கு தனியா வாய்ஸ் கிடையாது. ரஜினி வந்து பிஜேபியினுடைய நான் உங்களுடைய இறுதி கருத்தை வாங்கிடுறேன். இது தொடர்பாக சமூக வலைதளங்கள் ஒரு ட்விட்டர் போல் நடத்தியிருக்கோம், அதையும் சேர்த்து உங்களுடைய இறுதி கருத்தை வாங்கிடுறேன். தேர்தல் பரபரப்புக்கு மத்தியில் ரஜினிகாந்த், திருநாவுக்கரசர், திருமாவளவன் மூவரும் சந்தித்து பேசியிருப்பது புதிய அணி என்பதற்கு 10% நேயர்களும், அரசியல் நோக்கம் என்பதற்கு 19% நேயர்களும், தற்செயலானது என்பதற்கு 31%, பொருட்படுத்தத்தக்கதல்ல என்பதற்கு 40% நேயர்களும் வாக்களித்திருக்கிறார்கள். வாக்களித்த நேயர்களுக்கு நன்றி. இதிலிருந்து உங்களுடைய இறுதி கருத்தை எடுத்துக்கொள்கிறேன். வாக்களித்த நேயர்கள் இந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் நினைக்கிறேன். இது சந்திப்புக்கு நிச்சயமா அரசியல் நோக்கம் இருக்குது. ரஜினி வந்து சொந்த வாய்ஸே அவர் கிடையாது. ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ். HME பழைய ரெக்கார்ட்ல போடுவாங்க. பிஜேபியினுடைய கொஞ்சம் இருங்க தம்பி. 98ல என்ன வாய்ஸ், 98ல என்ன யாரோட வாய்ஸ், 99ல யாரோட வாய்ஸ், 2004ல யாரோட வாய்ஸ், நீங்க அதை தெளிவா சொல்லுங்க. நீங்க பொதுவா ஜெனரலைஸா சொல்லாதீங்க. என்னையதான் கேட்கறீங்க. நீங்க ரஜினியினுடைய அபிமானமான ரசிகர் எனக்கு தெரியும். ஆனா நாங்க அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க பொதுவானவங்க. எங்க கருத்துக்களையும் கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. எங்க கருத்தை அவங்க கேட்டிருக்காங்க. His master's voice. பிஜேபியினுடைய இந்த கருத்தை நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கான சொல்லலையே. எந்த ஆதாரத்தோட தான் சொல்றேன். நீங்க பேச எந்த ஆதாரத்தை சொல்லிருக்கீங்க? நீங்க டெல்லியோட வாய்ஸ் ரஜினிக்கு எதிரான கருத்துக்களை நீங்க பதிவு பண்ண விடாதீங்கன்னு சொல்லி உங்க தலைவர் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு உங்களுக்கு. அதனாலதான் நீங்க இடையில மறிக்கிறீங்க. ரஜினியினுடைய பிஜேபியினுடைய அஜெண்டா தான் ஃபில் அப் பண்றாரு அவர். பிஜேபி ஒரு பக்கம் இன்னொரு அணியை உருவாக்குது.
கூட்டணி உருவாக்குது. அந்த முயற்சிக்கிடையே ஏற்கனவே பலம் வாய்ந்தது என்று கருதப்படும் திமுக கூட்டணியை குறைப்பதற்கு இல்லாட்டி உடைப்பதற்கான முயற்சியில் இறங்கியிருக்குது. ரஜினிகாந்த் ஏற்கனவே அழகிரியை பார்த்து நீங்கள் தான் தலைவராக இருக்க லாய்க்கானவர் சொன்னார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இப்போ பார்த்து திருநாவுக்கரசரையும் திருமாவளவனையும் ஒரே இடத்துல சந்தித்து பேசியிருக்காரு. இதெல்லாம் ஒரு உள்நோக்கமும் இல்லாத தற்செயலான சந்திப்பு. ரஜினிகாந்த் என்ன சொல்கிறாரு, எனக்கு திருநாவுக்கரசர் 40 ஆண்டு கால நண்பருங்கிறாரு, அதனால் சந்திக்கிறேங்கிறாரு. மூக்க அழகிரி எனக்கு 40 ஆண்டு கால நண்பர் மதுரையில் போய் சந்திக்கிறாரு. என்ன சொல்ற, சந்திச்சுட்டு பேசாம இருந்தா பரவாயில்ல, சந்திச்சுட்டு தலைவராக இருக்க லாயக்கானால் நீ தான் சொல்றாரு. இல்ல அது என்ன அர்த்தம்? அதுல அர்த்தம் துணிக்கலையா உங்களுக்கு? அப்ப திமுகக்குள்ள போட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆளை அவர் தூண்டி விடுறாரு. சொல்லாததெல்லாம் நீங்க சொல்லி சொன்னாரு பத்திரிகையில வந்து எல்லாருமே பேசணும், எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். என்னைய பேச விடுங்க, அப்பதான் நான் முடிக்க முடியும். ஒரு குறுக்கே வந்து எப்படி நான் பேச முடியும்? நீங்க தம்பி வந்து குறுக்க வந்துட்டே இருக்கிறாரு. நீங்க சுருக்கம் முடிச்சிருங்க, அவர்கிட்ட நம்ம இறுதி வாய்ப்பு. நான் சுருக்க முடிக்கவே விட மாட்டேங்கிறாரு. அதனால ரஜினி வந்து பாஜகவுடைய அஜெண்டா தான் இங்க நடத்திட்டு இருக்கிறார். கட்சி ஆரம்பிக்காமலேயே அவர் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார். அது பாஜக சார்பு அரசியல் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி நன்றி. இல்ல இது பாஜக குரல் என்பதை தொடர்ந்து ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கான ஆதரவும் இல்ல. நான் ஒரு விஷயம் திரும்ப இதே அரங்கில் சொன்ன விஷயத்தை திரும்பவும் நான் சொல்றேன். பாஜகவுக்கு தான் ரஜினி தேவை, ரஜினிக்கு பாஜக தேவை இல்லை. நீங்க அந்த போல்ல கிளியரா சொல்லியிருக்கு. இதுல வந்து ஒரு இயல்பான நிகழ்வு, தற்செயலான நிகழ்வு. இதுல எந்த விதமான அரசியல் உள்நோக்கம் இல்லை என்பதை மக்கள் நினைக்கிறாங்க. அதுதான் உண்மை. அதை ரஜினியும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதுதான் உண்மை. நன்றி. 2 செய்தி. ஏன்னா நீங்க வந்து அவர் 2 செய்தியை சொன்னார், அதுக்கு நான் பதிலும் சொல்ல முடியல. என்னன்னா, திருநாவுக்கரசர் அவர்கள் அதிருப்தியில் இருக்கிறாரு அப்படின்னு முதல்ல சொன்னார். அவர் வந்து பதவி இல்லாதனால அதிருப்தியில் இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியை வந்து சொன்னார். அது உண்மை இருக்கலாம், உண்மை இல்லாமலும் இருக்கலாம், அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் எங்களுடைய தலைவர் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் அதிருப்தியில் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை போகிற போக்கில் வந்து சொன்னார். இதில் வந்து தெளிவுபடுத்த எங்களுக்கு எந்த அதிருப்தியும் இல்லை. ஏன்னா நாங்கள் 2016ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ஒரு மதச்சார்பின்மை பாதுகாப்பு மாநாடு நடத்தினதுலேருந்து இந்த மதவாதத்துக்கு எதிராக வந்து நாங்கள் ஒரு அணி சேர்க்கை நடத்திக்கிட்டே இருக்கோம். எங்களுடைய அந்த போலரைஸ் தான் இன்றைக்கி வந்து இந்தியா முழுக்க வந்து மதவாதத்துக்கு எதிராக இன்றைக்கி அந்த பிரச்சாரத்தை கொண்டு இருக்கோம். சனாதனமா சனநாயகமா அப்படிங்கிற முழக்கத்தை வந்து இன்றைக்கி வந்து அந்த அரசியலை நாங்கள் முன்னெடுத்துட்டு இருக்கோம். வெறும் கட்சி அரசியல் ரீதியாக நாங்கள் செயல்படல, ஒரு கோட்பாட்டு அரசியல் சித்தாந்த ரீதியாக இன்றைக்கி வந்து இருக்கின்ற பாஜக இந்துத்துவ அரசியலுக்கு எதிராக நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அந்த அடிப்படையில் தான் முக்கியமான என்னன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் நாங்கள் வந்து மதிக்கிறோம் அப்படிங்கிறது வேற, அரசியல் ரீதியாக அவரை நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம். ஏன் அப்படின்னா, அவர் ஒரு அண்ணன் கலை அவர்கள் சொன்னது போல அவர் ஒரு பிஜேபி ஏஜென்ட் அப்படிங்கிறது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அரசியல் ரீதியாக நீங்க பொருட்படுத்த மாட்டோம்னு சொன்னீங்க. இல்ல அதை சொல்லி முடிக்கிறேன், சொல்லிடுறேன். இல்ல எனக்கு நீங்க இருங்க வார்த்தைகளை நீங்க இல்ல அது நீங்க என்னன்னா, ஏற்கனவே ரொம்ப முக்கியமான என்னன்னா, நீங்க வந்து சபரிமலை விடயங்கள்ல நீங்க பார்க்கும்பொழுது பிஜேபியினுடைய குரல் என்னவோ அந்த குரலை தான் அவர் எதிரொலிச்சார். ரஜினிகாந்த் அவர் இருங்க நான் சொல்றேன், சொல்லி முடிக்கிறேன். குரல் எதிரொலிச்சார். நீங்க வந்து நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூடுல வந்து அரசு என்ன நிலைப்பாடு எடுத்ததோ, சமூக விரோதிகள் அப்படின்னு சொன்னதோ அந்த நிலைப்பாடு தான் வந்து ரஜினிகாந்த் எடுத்தார். அப்ப கோட்பாட்டை நீங்க வந்து ஏற்றுக்கொண்டதுங்கிறது வேற, நடைமுறையில பேசுறதுங்கிறது வேற. நீங்க அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்க்குறோம். நீங்க அந்த அடிப்படையில் நாங்க வந்து இந்த சனாதனத்துக்கு எதிராக இந்துத்துவத்துக்கு எதிராக என்ன அணி சேர்க்கை செய்யணுமோ அதை தான் செய்யறோம். எங்களுக்கு திமுக கூட்டணியில் எந்த அதிருப்தியும் இல்லை, எந்த பாகுபாடும் இல்லை, தெளிவாக நாங்கள் பேசியிருக்கோம். இந்த தெளிவோடு தான் மரியாதைக்குரிய திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பாசிச பிஜேபியை ஒழிப்போம் வீழ்த்துவோம்ங்கிறத அவர் முழக்கம் எழுப்பியிருக்கிறார். எங்களுடைய முழக்கம் அப்படிங்கிறது அந்த முழக்கத்தின் வாயிலாக தான் நாங்கள் அதே முழக்கத்தை வழிமொழிஞ்ச ரஜினியுடைய சந்திப்பு தான் இன்றைக்கு பேசுபொருளமா இருக்கு. அவர் ஒன்றும் முழங்கலையே, அவர் ஒன்றும் முழக்கமிடலையே, இந்த முழக்கத்தை அவர் முன்வைக்கலையே. நீங்க பிஜேபியை வீழ்த்துவோம் அவர் ஒன்றும் சொல்லலையே. எங்களுடைய பார்வை அப்படிங்கிறது இருக்கு. அதனால நாங்கள் தொடர்ச்சியாக சொன்னோம், சாதியவாத பாமக மதவாத பாஜக இந்த ரெண்டையும் நாங்க வீழ்த்துவோம், இந்த அணியோட நாங்க இருக்க மாட்டோம் அப்படிங்கறத நாங்க தெளிவா இருக்கிறோம். ஒரு சரியான கட்சி விசிகான்னு நான் ஒத்துக்கிறேன். சரி, உங்களுடைய இறுதி கருத்து சுருக்கமா? இந்த சந்திப்பு என்பது தலைவர் திருநாவுக்கரசர் அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் தங்களுடைய விளக்கங்களை ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இன்றைக்கு மக்களும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தான் அவங்களுடைய கருத்து கணிப்பு காமிக்குது. இது ஒரு தற்செயலான ஒரு சந்திப்பு தான். இதற்கு வேறு வித கற்பிதங்கள் தேவையில்லை. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இன்றைக்கு பாசிச மோடி அரசை வீழ்த்துவதற்காக தலைவர் ராகுல் காந்தியை பிரதமராக்குவோம் என்று முழக்கமிட்ட தளபதியாரினுடைய தலைமையிலான ஒரு கூட்டணி
அந்த குரலை வந்து வழிமொழிந்த தலைவர்களிலே அண்ணன் திருமாவளவன் ஒருவர். எனவே இங்கே இருக்கிற அத்தனை கூட்டணி கட்சியுடைய தலைவர்களும் ஒரே நோக்கத்தில் இருக்கிறோம். அதில் நாங்கள் எப்போதும் தொடர்ந்து பயணிப்போம். இதற்கு ஊடக இதில் வந்து இதுக்கான ஒரு தேவையற்ற ஒரு விஷயங்களை கிளப்பி அதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய உண்மையான வேண்டுகோளாக உங்கள் இடத்துல நாங்கள் வைக்க முடியும். தவறான கூட்டணின்னு சொல்றாரு, அது என்னன்னா பிஜேபி இருக்கிற தவறான கூட்டணியா இல்ல நீங்க வந்து சமூக நீதி கோட்பாட்டை வாங்கினது இல்ல சமூக நீதி அணியை நீங்க தவறான கூட்டணி சொல்றீங்களா? அதை நீங்க விளக்கப்படுத்துங்க. நீங்க போற போக்குல வந்து ஒரு அரசியல் ரீதியா நீங்க இல்ல நீங்க இருங்க, நீங்க சமூக நீதி கூட்டணி அப்படிங்கிறது நாங்க எந்த அடிப்படையில பாக்குறோம் அப்படிங்கிறது நான் பேச முடியும். க்ளோஸ் பண்றதுக்கான டைம் ஆயிடுச்சு. நான் திரு தனியரசு கிட்டையும் உங்களுடைய இறுதி கருத்தை வாங்கணும். உங்களுடைய இறுதி கருத்து ரொம்ப சுருக்கமா. ஆமாம், இப்போ இந்த தற்செயலானது பொருட்படுத்த அவசியம் இல்லை அப்படிங்கிற இதில் 70 விழுக்காடு மக்கள் நம்ம ட்விட்டர் போர்டில் பண்ணியிருக்காங்க. நம்ம நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பரவாயில்ல இந்த விவாதத்தின் மூலமாக அதுதான் அது சாத்தியமாக ஆகணுங்கிற நான் இப்போ ரஜினியினுடைய இந்த சந்திப்பின் மூலமாக அது ஒரு அரசியல் சக்தியாக அரசியல் வடிவமாக பெற்று பெருமளவு அது விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரஜினி ஒரு பொருட்படுத்த வேண்டிய அரசியல் ஆளுமை இல்லைங்கிறத இந்த ட்விட்டர் போர்டில் மக்கள் பதிவு பண்ணியிருக்கிறது பெற்ற மகிழ்ச்சி. சரி, நன்றி நன்றி நன்றி. இது நேரம் ரொம்ப நேரம் ராம்கி நீங்க சரி, நன்றி 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 நன்றி. அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது காலத்தின் குரல், திக்கட்டும் பரவல்.